ராட்சச ஆமையை வெட்டி வீசிய கோழை இளைஞனுக்கு கிடைத்த அதிசய பொக்கிஷம். நடந்தது என்ன? கற்பனைக்கும் எட்டாத மிகவும் த்ரில்லிங்கான இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையை தெரிஞ்சுக்க வீடியோவை முழுவதுமா பாருங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. என் பேரு டாலர். இந்த கிரகத்தோட பவர்ஃபுல் வேட்டைக்காரன். இனிமே நான் தான் எல்லா பெரிய மிருகத்தையும் இனி நான் தான் வேட்டையாட போறேன். என் பேரு டாலர், மறந்துடாதீங்க என்று சொல்லிவிட்டு கவசத்தின் உதவியோடு மின்னல் வேகத்தில் மறைந்தார். டேய் நாயே, உன்ன மாதிரி ஆளெல்லாம் ரைடன் கிரகத்துல வேட்டையாட என்ன தகுதி இருக்கு? ஒழுங்கா என்கிட்ட அடிமையா சேர்ந்துக்க. எனக்கு தகுதியே இல்லைனாலும் பரவாயில்ல. உன்ன மாதிரி ஆணவம் பிடிச்சவ கிட்டலாம் அடங்கி போக மாட்டேன். ஹேய், அவ்வளவு பெரிய ஆளாடா நீ? எப்ப என் கால்ல விழமாட்டேன்னு சொன்னியோ அப்பவே உன் சாவு என் கையில தான் முடிவாயிடுச்சு. உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல என்று அகிலன் முகத்தில் அசந்த நேரத்தில் ஒரு பவர் பஞ்ச் வைத்தால் விபாஷா. அதை எதிர்பார்க்காத அகிலன் பல அடி தூரம் தூக்கி வீசப்பட்டு தரையில் விழுந்தான். அவனை பார்த்து சுற்றியிருந்த வீரர்கள் கேலி செய்து சிரித்தனர். அடுத்த தடவை நீ என் கண்ல பட்டா உன் சாம்பல் கூட பூமியில இருக்கிற யாருக்கும் கிடைக்காது என்று அகிலனை எச்சரித்த விபாஷா அவனை பார்க்க பிடிக்காமல் அங்கிருந்து உடனே கிளம்பினாள். தட்டு தடுமாறி எழுந்த அகிலனுக்கு வேட்டையாடி பணம் சம்பாதிக்க ஒரு அடர்ந்த காடு கண்முன்னே தெரிந்தது. இன்னொரு பக்கம் வேட்டை குழுவின் தலைவன் கிராண்ட் மாஸ்டர் அகிலனை அவமானப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தான். ஏண்டா லூசு, விபாஷா சொன்னா என்ன மாதிரி கிராண்ட் மாஸ்டர்களே காலில் விழுந்து அடிமை ஆயிடுவோம். நீ அவளையே எதிர்த்து பேசுறியா? சாகணும்னா என் கிட்ட சொல்லுடா, நான் சாவடிக்கிறேன். கௌரவமா ஆம்பளை கையால சாகலாம். ஆனால் அவர்கள் பேசியது எதையும் கவனிக்காத அகிலன் காட்டுக்குள் ஓடி மறைந்தான். வேட்டையாடுவதற்காக அடர்ந்த காட்டுக்குள் வந்த அவனுக்கு காடு முழுவதும் விசித்திரமான சத்தங்கள் கேட்டது. அகிலனுடைய சத்தத்தை கேட்டு 3 அடி உயர தங்க நிற ஆமை அவனை நோக்கி ஆக்ரோஷமாக வந்தது. இதை ஈஸியா வேட்டையாடி பவரை ஏத்திக்கணும் என்று அகிலன் அலட்சியமாக நிற்க அந்த ஆமை கிடுகிடு என்று வளர்ந்து 20 அடி ராட்சச ஆமையாக மாறியது. அதனுடைய நகங்களும் பற்களும் கூர்மையாக மாறியது. அசந்த நேரத்தில் ஆமை அவனை கொள்வதற்கு பாய சுதாரித்த அகிலன் தன் கத்தியால் அந்த ஆமையை குத்தி கிழித்தான். சாக்ரெட் பிளட் ஏலியன் கொல்லப்பட்டது. உங்கள் லெவலை விட 3 மடங்கு ஆபத்தான மிருகத்தை வேட்டையாடியதற்கு வாழ்த்துக்கள். ஆமையை நெருங்கி பரிசுகளையும் பாயிண்ட்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவனுடைய பவர் வாட்ச் சத்தமிட அகிலன் அந்த ஆமையை நெருங்கி பவரை கைப்பற்றினான். அப்போது அவன் கனவிலும் எதிர்பாராத ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அந்த ஆமையின் உடலில் இருந்து பரவிய தங்க நிற பவர் அகிலனின் தலை முதல் கால் வரை பரவி கவசமாக மாறியது. அந்த கவசத்தை அணிந்தவுடன் அவன் எல்லை இல்லாத சக்திகளை அடைந்தது போல உணர்ந்தான். முதல் வேலையாக இதை யாருக்கும் தெரியாமல் மறைக்க முடிவு செய்தான். அவன் வாட்சில் திடீரென அலர்ட் வர அவனுடைய அறையில் ஹாலோகிராம் உருவத்தில் டாக்டர் மித்ரன் நின்று கொண்டிருந்தார். அகிலன், பூமியில இருக்கிற உன் அம்மாவை கடன்காரங்க எல்லாம் திட்டி மன உளைச்சல் ஏற்படுத்தி ஹார்ட் அட்டாக் வர வச்சுட்டாங்க. உடனே ஆபரேஷன் பண்ணணும்னா 2 கோடி ரூபாய் பணம் வேணும். 2 கோடி ரூபாய்க்கு என்ன செய்வேன்? அம்மாவை எப்படி நான் காப்பாத்துறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. உனக்கு இப்ப கிடைச்சிருக்கிற தங்க கவசமும் பிளாக் கிறிஸ்டலும் விலை மதிப்பே இல்லாதது. அது புரொஃபசர் மித்ரன் முழு விவரங்களையும் சொல்வதற்குள் ஹாலோகிராம் மறைந்தது. அகிலன் தன் அம்மாவை காப்பாற்ற எந்த மிருகத்தையும் வேட்டையாட தயாராக இருந்தார். இன்னொரு பக்கம் கிராண்ட் மாஸ்டர் குழு ஒரு சிறப்பு வேட்டைக்கு செல்வதாக இவனுக்கு தகவல் கிடைத்தது. அந்த ஆபத்தான ஏலியன் மிருகம் காளை மாட்டு தலையுடன் கொரில்லா உடலுடன் கொடூரமாக காட்சியளித்தது. எறும்பை நசுக்குவது போல சுற்றி நின்ற ஆயிரக்கணக்கானோரை துவம்சம் செய்து கொண்டிருந்தது. இந்த மிருகம் கிராண்ட் மாஸ்டர் இறுதியாக தன்னிடமிருந்த டெவில் சோல் சக்தியை ஏவுகணையாக மாற்றி அந்த மிருகத்தின் நெஞ்சில் பாய்ச்சினான். அந்த மிருகம் இன்னும் ஆக்ரோஷம் அடைய வேறொரு ஈட்டி அந்த மிருகத்தை தாக்கி அழித்தது. இறந்த மிருகத்தின் உடலின் மீது தங்க கவசம் அணிந்த ஒருவன் வந்து நின்றான். அவனை பார்த்து மொத்த நகரமும் அதிர்ச்சியானது. அந்த மிருகத்தின் டெவில் சோலை கைப்பற்றிய அவன் மின்னல் வேகத்தில் மறைந்தான். கிராண்ட் மாஸ்டராலேயே கொல்ல முடியாத மிருகத்தை டாலர் என்ற ஒருவன் கொண்டது. நகரம் முழுவதும் காட்டுத்தீ போல் பரவியது. டாலரை பல படைகள் தேட ஆரம்பித்தது. கிராண்ட் மாஸ்டரிடமிருந்து திருடிய டெவில் சோலை யாருக்கும் தெரியாத ஒரு ஆபத்தான இடத்தில் மறைத்து வைப்பதற்காக சென்றான் டாலர். அங்கே இருக்கும் கொடிய ஜந்துக்கள் கடித்தால் யாராக இருந்தாலும் நொடி பொழுதில் மரணம்தான். இதை தெரிந்தும் தன் தங்க கவச உரையோடு உள்ளே நுழைந்தான் அகிலன். உயிரே போனாலும் இந்த டெவில் சோலை யார் கைக்கும் கிடைக்க விட மாட்டேன் என்று நினைத்தபடி அகிலன் வேகமாக உள்ளே செல்ல ஏற்கனவே இறந்த வீரர்களின் தசைகளும் எலும்புகளும் ஆங்காங்கே சிதறி கிடந்தது. அவசரப்பட்டு இங்க வந்துட்டோம் போல, திரும்பி போறதுக்கு எந்த வழியுமே இல்லையே என்று யோசித்துக் கொண்டிருந்த அகிலன் திடுக்கிட்டு போகும் அளவுக்கு ஒரு குரல் கேட்டது. டேய் டாலர், நீ தப்பிக்க முடியாது, அப்படியே அசையாம நில்லு என்று ஒரு குரல் எச்சரிக்க அங்கே ஏற்கனவே கிராண்ட் மாஸ்டருடன் தன் படையுடனும் நின்று கொண்டிருந்தாள் விபாஷா. அகிலன் வசமாக மாட்டிக்கொண்டதாக உணர்ந்தான். அகிலன் தப்பிக்க வழியில்லாமல் தடுமாறி நிற்க விபாஷாவும் கிராண்ட் மாஸ்டரும் அவனை கொன்று சக்திகளை அடைய நெருங்க அகிலனுக்கு என்ன ஆனது? அகிலன் தான் டாலர் என்று தெரிந்தால் அவர்கள் அவனை என்ன செய்வார்கள்? உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அகிலனின் அம்மா என்ன ஆனார்? அகிலன் கைப்பற்றிய டெவில் சோல் சக்தியில் என்ன இருக்கிறது? அகிலனும் அலம்பூசனும் சிகரெட்டை புகைத்துக் கொண்டிருந்தனர். அலம்பூசனுக்கு தெரியாமல் அகிலன் வளர்ப்பு ஜந்து மறையட்டும் என்று முணுமுணுக்க அவன் ஆடையை பற்றிக் கொண்டிருந்த டிராகன்
மறுபடியும் சிகப்பு படிகமாக உருமாறியது. அகிலன் அதை அலம்பூசன் பார்க்காத வகையில் எடுத்து அவனது பைக்குள் போட்டுக் கொண்டான். ஜோ அலம்பூசன் இறுக்கமான முகத்துடன் அவன் கடந்து வந்த பாதையை சொல்ல ஆரம்பித்தான். அகிலா, நான் ரொம்ப வசதியான வீட்டு பையன். என்கிட்ட பல விசேஷ சக்திகள் இருந்துச்சு. நானும் என்னோட படை வீரர்களும் அசுர ஜந்துக்களை வேட்டையாட இந்த காட்டுக்குள்ள வந்தோம். ஆனா அது நாங்க நினைச்ச மாதிரி அவ்வளவு சுலபமா இல்ல. அதுங்க ரொம்ப உக்கிரமா எங்க கூட சண்டை போட்டுச்சு. விளைவு வீரர்கள்லாம் இறந்துட்டாங்க. என்கிட்ட இருக்கிற எல்லா சக்திகளையும் பயன்படுத்தின பிறகும் என்னால் அந்த ஜந்துவை கொல்ல முடியல. கடைசியில என் உயிரை காப்பாத்திக்க நான் அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடினேன். அப்படி ஓடி வந்துகிட்டு இருக்கும் போதுதான் இந்த பன்றி ஜந்துக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டேன். நான் எவ்வளவு துரதிருஷ்டசாலி இல்ல என்று மனம் நொந்தான். அவன் கூறுவதை நிதானமாக கேட்டுக்கொண்டிருந்த அகிலன், நீ அதிர்ஷ்டசாலிதான் அலம்பூசா. இல்லனா நீ என்ன சந்திச்சிருக்க மாட்டல. என்னாலதான் இப்ப நீ உயிரோட இருக்க என்றான் அகிலன். அலம்பூசன் புன்னகைத்து விட்டு, அதுவும் சரிதான். ஆமா அகிலன், நீ ஷான்வில் நகரத்தை சேர்ந்தவனா? நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே என்று கேட்டான். ஷான்வில் நகரமா? இந்த பேரை மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஜந்துக்கள் இந்த இடத்தை விட்டு போற வரைக்கும் நாம நண்பர்களா சண்டை போடாம இருப்போம் என்றான் அகிலன். அதுவும் சரிதான் நண்பா. ரொம்ப தாகமா இருக்கு. தண்ணி வச்சிருக்கியா? வச்சிருக்கனே. ஒரு குவளை தண்ணீருக்கு 1000 உயிரணு புள்ளிகள் என்றான் அகிலன். என்னது 1000 உயிரணு புள்ளிகளா? நீதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நண்பர்களா இருப்போன்னு சொன்ன என்று அதிர்ச்சி அடைந்தான் அலம்பூசன். ஆமா, நாம இப்பயும் நண்பர்கள் தான். ஏன் நண்பர்களுக்குள்ள வணிகம் செஞ்சுக்க கூடாதா என்ன? அலம்பூசன் தயக்கத்துடன், செஞ்சுக்கலாம் தான், ஆனா தண்ணிக்கு போய் இப்படி அநியாய விலை வைக்கிறியே, அதான் கேட்டேன். இது வெறும் தண்ணியா இருந்தாலும் நாம இங்க எவ்வளவு நேரம் மாட்டிருப்போம்னு தெரியலையே. ஒருவேளை தண்ணி குடிக்காமயே இருந்தா நாம ஒரு வாரத்துல செத்துருவோம். உனக்கு வேணுமா வேணாமா? சரி, நான் சம்மதிக்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. இப்ப நீ எனக்கு கடனா கொடு. நான் என் நகரத்துக்கு போனதும் அப்புறம் உனக்கு 2 மடங்கா தரேன் என்றான் அலம்பூசன். என்னது கடனா? நாம 2 பேரும் இப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமா இருக்கோம். அதுக்குள்ள கடன் கேக்குற? இல்ல, நீ ஏற்கனவே நான் உன்னை காப்பாத்தினதுக்கு நிறைய கொடுக்கறேன்னு சொல்லிருக்க. இதுல தண்ணிய வேற கடனா கேக்குறியே, அதான் யோசிக்கிறேன் என்று சூசகமாக பேசினான் அகிலன். 3 மடங்கா தரேன், இல்ல 4 மடங்கா தரேன் என்றான் அலம்பூசன். சரி என்று அகிலன் சம்மதித்தான். அகிலன் தான் இடுப்பில் கட்டியிருந்த ஒரு நீர் குப்பியை எடுத்து அவனிடம் கொடுத்தான். தீவிர தாகத்தில் இருந்தவன் முடக் முடக்கென்று குடிக்க அகிலன் அவனை தடுத்து நிறுத்தி, போதும் போதும் நிறுத்து. நாம இங்க இருக்கிற வரைக்கும் தண்ணி தேவை. கீழே இருக்கிற ஜந்துக்கள் எப்போ போகணும்னு நமக்கு தெரியாது. அதனால இருக்கிறத நாம தான் கவனமா பயன்படுத்திக்கணும், புரியுதா என்று கூறிவிட்டு அகிலன் அந்த குப்பியை வாங்கி மூடி தன் இடுப்பில் மாட்டிக்கொண்டான். அகிலன்,
நீ உண்மையிலேயே ரொம்ப தைரியசாலியாவும் பலசாலியாவும் இருக்க. உன்னை போல ஒரு வீரனை நான் பார்த்ததே இல்லை. சாவ கண்டு பயம் இல்லாத துணிச்சலான வீரனால மட்டும்தான் இந்த மாதிரி ஆபத்தான காட்டுல தனியா வந்து வேட்டையாட முடியும் என்று அலம்பூசன் பாராட்ட, அகிலன் அவனை ஏறி இறங்க பார்த்து விட்டு, உனக்கு இப்ப என்ன வேணும் என்று யோசிக்காமல் கேட்டான். அலம்பூசன் அவன் அருகில் வந்து, அதாவது அகிலா, என்கிட்ட இருந்த மந்திர சக்திகள் எல்லாம் மக்கி மண்ணோட மண்ணா போச்சு. இப்போ என்கிட்ட எந்த சக்தியுமே இல்லாம நான் நிராயுதபாணியா நிக்கிறேன். ரொம்ப சங்கோஜமா இருக்கு. இந்த நிலைமையில நான் ஷான்வில் நகரத்துக்கு போனேன்னா ரொம்ப கேவலமா பார்ப்பாங்கல்ல. அதனால உன்கிட்ட ஏதாவது மந்திர சக்தி இருந்தா நீ அதை என்கிட்ட கூட, நான் என் நகரத்துக்கு போனதும் நான் அதை உன்கிட்ட திருப்பி கொடுத்துடுறேன். எப்படி என் யோசனை என்று ஆர்வமாக கேட்டான். ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட மந்திர சக்தி எல்லாம் எதுவும் இல்லை. என்கிட்ட நான் வேட்டையாடின ஜந்துவோட இறைச்சி தான் கொஞ்சம் இருக்கு. அதை வேணா தரேன். சாப்பிட்டுட்டு வாயை மூடிட்டு உக்காரு என்று கடிந்தான் அகிலன். அகிலன் இன்னும் தன்னை நம்பவில்லை என்று ஏமாற்றம் அடைந்த அலம்பூசன், சரி அந்த இறைச்சியாவது கொடு, திம்போம், வாய் நமன் இருக்கு என்றான். ஓ தரனே. ஒரு விசித்திர ஜந்துவோட இறைச்சி துண்டுக்கு மேல 2000 உயிரணு புள்ளிகள் என்றான். என்னது, இறைச்சி துண்டுக்கு உயிரணு புள்ளிகள் கொடுக்கணுமா? வேணுமா வேணாமா? சரி கொடு என்று சொல்ல, அகிலன் தான் சேகரித்து வைத்திருந்த இறைச்சி துண்டை அவனிடத்தில் தூக்கி வீசினான். அதை அலம்பூசன் ஆர்வமாக வாங்கி குறிக்க ஆரம்பித்தான். நாம இங்கே காத்திருக்க முடியாது, தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு தேடணும் என்றான் அகிலன். நம்ம கிட்டதான் இப்போதைக்கு தண்ணியும் உணவும் இருக்குல்ல, கொஞ்சம் பொறுமையாரு, உதவிக்கு யாராவது வராங்களான்னு பார்ப்போம் என்றான் அலம்பூசன். நாம அடுத்தவங்களுக்காக காத்திருந்தோம்னா நம்ம உடல் அளவுலையும் மனசளவுலையும் ரொம்ப பலவீனமாயிடுவோம். பயப்படாத பூசா, நாம தைரியமா முன்னேறலாம் என்று நம்பிக்கையுடன் கூறினான் அகிலன். எனக்கு பயம்லாம் இல்ல, இருந்தாலும் சும்மா சொன்ன என்று சமாளித்தான் அலம்பூசன். அப்ப நாம இந்த செங்குத்தான பாறை மேல ஏற ஆரம்பிக்கலாமா என்று கேட்டான் அகிலன். அலம்பூசன் அன்னார்ந்து பார்க்க விண்ணை முட்டி நின்றது அந்த செங்குத்தான பாறை. அகிலா, நம்மளால இதை செய்ய முடியும்னு நினைக்கிறியா என்று பயத்துடன் கேட்டான் அலம்பூசன். நம்ம செஞ்சே ஆகணும், இல்லன்னா நாம கடைசி வரைக்கும் இங்கே கிடந்து சாக வேண்டியதுதான். நாம ஒண்ணும் பாறையோட உச்சிக்கெல்லாம் போக வேண்டாம், கொஞ்ச தூரம் ஏறி வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம், வா என்று அழைத்தான் அகிலன். சரி நானும் வரேன் என்று சம்மதித்தான் அலம்பூசன். சிறப்பு, தொங்கிட்டு இருக்கிற கொடிகளை பிடிச்சு மெதுவா என்ன பின்தொடர்ந்து வா என்று அகிலன் கூற, அலம்பூசன் பயந்தபடி அந்த கொடிகளை பிடித்து அகிலனை பின்தொடர்ந்து மேலே ஏற முயன்றான். இருவரும் சிறிது தூரம் ஏறியதும் அலம்பூசனால் மேற்கொண்டு மேலே ஏற முடியவில்லை. அகிலா, என்னால இதுல ஏற முடியும்னு தோணல, எனக்கு உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கு என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் திடீரென்று அவன் கால் தடுக்கி நிலை தடுமாற உடனே அகிலன் விரைந்து வந்து அவனை பிடித்து காப்பாற்றினான். பயத்தில் உடல் நடுங்கிய அலம்பூசன், அகிலா, நாம் அந்த ஜந்துக்களோட பார்வையில படாம இந்த இடத்துல 2 நாள் இருக்கலாம், அப்புறம் அந்த ஜந்துக்களே தானா போயிடும். இந்த பாறை எல்லாம் ரொம்ப ஈரமா இருக்கு, எனக்கு கை வழுகுது, என்னால ஏற முடியல என்றான். அப்ப நீ இங்கே ஏற அலம்பூசா, தப்பிக்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு நான் போய் பாக்குறேன். அப்படி வழி இருக்கிற மாதிரி தெரிஞ்சா நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், இல்லனா நீ சொன்ன மாதிரி நாம் அந்த ஜந்துக்கள் போற வரைக்கும் காத்திருந்துதான் ஆகணும் என்று அகிலன் சொல்லிவிட்டு நகர, அலம்பூசன் அவன் ஆடையை பிடித்து நிறுத்தி, அகிலா, நீ என்ன தனியா விட்டுட்டு போயிட மாட்டல்ல என்று ஒரு சிறு பிள்ளையை போல கேட்டான். அவனை பார்த்து புன்னகைத்த அகிலன், கவலைப்படாத நண்பா, நீ எனக்கு நிறைய வெகுமதிகள் தர வேண்டியது இருக்கு, அதனால நான் உன்னை அவ்வளவு சீக்கிரமா சாக விட்டுற மாட்டேன் என்று அகிலன் அலம்பூசனின் தோளில் தட்டி அவனுக்கு தைரியம் கூறிவிட்டு கொடிகளை பிடித்து பாறை மீது ஏறினான். அகோரவர்ம கலையை தீவிரமாக பயின்று வருவதால் அவனுக்கு அந்த பாறைகளின் மீது ஏறுவது சுலபமாக இருந்தது. அகிலன் பாறையில் 100 அடி தூரம் வரை கடந்தான். ஆனால் தப்பிக்க வழி இருப்பது போல் எதுவும் தெரியவில்லை. தொடர்ந்து மேலே ஏறிய அகிலன் சோர்வடைந்தான். மறுபடியும் கீழே இறங்கி அலம்பூசனுடன் சேர்ந்து விடலாம் என்று எண்ணினான். அப்போது அவனுக்கு சற்று மேலே இருந்த தளத்தில் ஏதோ இருப்பதை போல உணர்ந்தான். அகிலன் தன் மனதில், எனக்கு மேல இருக்கிற பாறையில ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு தடவை முயற்சி பண்ணி பாப்போம், வெளியே போறதுக்கு வழி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலனா ஜோ சொன்ன மாதிரி கீழே இருந்து அந்த குட்டி ஜந்துகள் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போக வேண்டியதான் என்று முடிவு செய்து பாறையில் சிரமப்பட்டு ஏறினான். அவன் கண்கள் விரிய அதிர்ச்சி அடைந்தான். அங்கு பெரிய பெரிய மரக்கிளைகளாலும் கொடிகளாலும் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான பறவையின் கூடு அவன் முன் இருந்தது. அதில் கரைபடிந்த வெள்ளை நிறத்தில் அவன் உயரம் இருந்த பெரிய முட்டை ஒன்றும் இருந்தது. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய முட்டை! முட்டையே இவ்வளவு பெருசு இருக்கே
இத போட்ட ஜந்து எவ்வளவு பெருசா இருக்கும் என்று வியந்தான். இவ்வளவு உயரத்துல அதுவும் இந்த மாதிரி ஒரு செங்குத்தான பாறையில வந்து கூடு கட்டிருக்குன்னா அது கண்டிப்பா சாதாரண ஜந்துவா இருக்காது. நிச்சயம் அது ஒரு அசுர ஜந்துவா தான் இருக்கணும். ஒருவேளை இது அசுர ஜந்துவோட முட்டைகளா இருந்தா அது கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரும். அது எவ்வளவு பெரிய ஜந்துவா இருந்தாலும் சரி, இந்த முறை நான் அதை எப்படியாவது வேட்டையாடணும் என்று முடிவு செய்தான் அகிலன். அகிலன் இந்த பெரிய முட்டையை பார்த்து ஒரு சில நிமிடங்கள் தயங்கி நின்றான். பிறகு அந்த முட்டையின் அருகில் சென்று தன் சிறு கத்தியை பயன்படுத்தி அதில் ஒரு துளையிட்டான். பின் அந்த இடத்தில் சிதறி கிடந்த பெரிய இலைகளை கொண்டு ஒரு ஸ்ட்ரா போல செய்து அதை முட்டையில் போட்டு துளையில் செலுத்தி அதனுள் இருந்த மஞ்சள் கருவை உறிஞ்சி குடித்தான். ஆஹா, செம்ம டேஸ்டா இருக்கே! இது இவ்வளவு டேஸ்டா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல என்று கூறி அகிலன் அதை மேலும் ரசித்து குடித்தான். அப்போது திடீரென்று அகிலனின் கையில் இருந்த பிரேஸ்லெட் தானாக இயங்கி புனித புள்ளிகள் ஒன்று என காட்டியது. அகிலன் அதை கண்டு ஆச்சரியம் அடைந்தான். உயிரணு புள்ளிகள் தெரியும், அது என்னது புனித புள்ளிகள்? இதை வச்சு என்ன செய்ய முடியும் என்று யோசித்து குழம்பினான். அவனுக்கு விளக்கம் அளிப்பதற்காக தோன்றியது சின்னு. இந்த புள்ளிகள் உன்னோட பரிணாம வளர்ச்சிக்கு பயன்படும். புனித சக்தி கொண்ட ஜந்துக்களை வேட்டையாடினா மட்டும்தான் உனக்கு புனித புள்ளிகள் கிடைக்கும். இந்த புள்ளியோட மகத்துவம் என்னன்னு நீ போக போக தெரிஞ்சுக்குவே என்றது. அப்போது அவனுக்காக காத்திருந்த அலம்பூசனின் குரல் ஒலித்தது. அகிலா, இவ்வளவு நேரம் மேல என்ன பண்ற? நாம தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா இல்லையா என்று கத்தினார். உடனே அகிலன் அந்த பாறையின் விளிம்பிற்கு சென்று கீழே குனிந்த அலம்பூசனை பார்த்து, இங்க வழி இல்ல என்று தன் கைகளை இல்லை என்பது போல் ஆட்டி காண்பித்தார். அலம்பூசன் மனம் நொந்தான். அப்ப நீ கீழே வந்துடு, இந்த ஜந்துக்கள் கிளம்புற வரைக்கும் காத்திருக்கலாம் என்று மேலே பார்த்து கத்தினான். சரி வர என்று அகிலன் அலம்பூசனிடம் கூறிவிட்டு கீழே இறங்காமல் பெரிய முட்டையில் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி போதுமான அளவுக்கு குடித்துவிட்டு அதன் பின்னே கீழே இறங்கினான். அகிலன் ஆர்வமாக அலம்பூசனிடம் வந்து, நண்பா, உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு, என் கூட பாறைக்கு மேல வரியா என்று அகிலன் முகம் மலர கேட்டான். அலம்பூசன் அவனை நம்பாமல் சந்தேகத்துடன் பார்த்தான். இன்ப அதிர்ச்சியா? என்ன அது என கேட்டான். அதற்கு அகிலன், அதை தெரிஞ்சுக்கணும்னா நீ என் கூட மேல வரணும் என்றான். அலம்பூசன் அண்ணாந்து பாறையின் உயரத்தை பார்க்க அவனுக்கு ஒரு நிமிடம் தலை சுற்றியது. நாம இதுல ஏறணும், ஒரே அடியா பரலோகம் போக வேண்டியதுதான் என்று மனதில் நினைத்துக் கொண்டான். அலம்பூசன் அகிலனிடம், இல்ல என்னால வர முடியாது, அப்ப என்னாலையும் சொல்ல முடியாது என்றான் அகிலன். அலம்பூசன் கடுப்பானான். மேல என்ன இருக்குனாவது சொல்ல என்று அலம்பூசன் கேட்டதும், மேல இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்க கட்டணம் இருக்கு, 3000 உயிரணு புள்ளிகள் என்றான் அகிலன். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் என்று அகிலனிடம் கோபித்துக் கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டு புலம்பினார். போக தப்பாய, ரகசியத்துக்கெல்லாம் கட்டணம் வைக்கிறான். சே, மேல என்ன இருந்தா எனக்கு என்ன? சுமார் 3 நாட்கள் அவர்கள் அந்த பாறையில் தங்கியிருந்தனர். அகிலன் மட்டும் தினமும் மேலே ஏறி சென்று அசுர ஜந்துவின் முட்டை கருவை ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி உண்டு பசி ஆறினார். அகிலன் முட்டையை உறிஞ்சி குடிப்பதை சின்ன முகம் சுளித்தபடி வேடிக்கை பார்த்தது. நீ உயிரை பணைய வச்சு பாறையில ஏறி தப்பிக்க வழி தேடுறன்னு அந்த அலம்பூசன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் இப்படி அசுர ஜந்துவோட முட்டையை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறத அவன் பார்த்தா அவன் இதய வெடிச்சு அப்பவே செத்துருவான் என்றது சின்னு. நான் கூப்பிட்டேன், அவன் தான் வரல, இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? சரி அதை விட, நான் 3 நாளா இந்த பாறைக்கு வந்து முட்டையை குடிச்சிட்டு போறேன். ஆனா இந்த முட்டையை போட்ட அசுர ஜந்து இன்னும் இந்த இடத்துக்கு வந்த மாதிரி தெரியலையே, என்ன காரணமா இருக்கும் என்று கேட்டான். 3 நாளா வராம இருக்குன்னா கண்டிப்பா அது யாராவது வேட்டையாடி இருப்பாங்க என்றது சின்னு. அவர்கள் இருந்த இடம் இரவில் அதிக குளிராகவும் காலையில் அதிக சூடாகவும் இருந்ததால் அவர்களால் தப்பிக்க முடியவில்லை. மேலும் அந்த இடமே பனியால் மூடப்பட்டிருந்ததால் கீழே அந்த ஜந்துக்கள் இருக்கின்றதா இல்லையா என்று அவர்களால் பார்க்க முடியவில்லை. அகிலா, நாம கொஞ்சம் கீழே போய் அந்த ஜந்துக்கள் இங்கிருந்து போயிடுச்சா இல்லையான்னு பாப்போமா என்று கேட்டான் அலம்பூசன். அவசரப்படாத அலம்பூசா, இன்னும் 2 நாள் பொறுத்துக்கோ. இப்ப நாம கீழே இறங்கும் போது அந்த ஜந்துக்கள் கண்ணில் பட்டுட்டோம்னா அவ்வளவுதான், அதுங்க இந்த இடத்த விட்டு நகராதுங்க. அப்புறம் நாம இன்னும் 1 வாரம் இங்கேயே உணவு தண்ணி இல்லாம தங்குற மாதிரி வந்துடும் என்றான் அகிலன். இங்கிருந்து தப்பித்து செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தை விட முட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய புனித உயிரணு புள்ளிகளை சேகரிக்க வேண்டும் என்கிற எண்ணமே அவனிடம் மேலோங்கி இருந்தது. மேலும் 2 நாட்கள் அவர்கள் அந்த பாறையிலேயே தங்க முடிவு செய்தார்கள். அந்த 2 நாளுமே அகிலன் வழி தேடுவதாக சொல்லி பாறையில் ஏறி இறங்குவது அலம்பூசனிற்கு சந்தேகத்தை வரவழைத்தது. அகிலா, அதான் பாறைக்கு மேல போன தப்பிக்க வழி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு தினைக்கும் மேல ஏறி இறங்கிட்டு இருக்க என்று கேட்டான் அலம்பூசன். நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னல, மேல ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்குன்னு, அதத்தான் அனுபவிக்க போறேன் என்று சொல்லிவிட்டு அகிலன் நகர அலம்பூசன் அவனை தடுத்து, இரு, என்னையும் கூட கூட்டிட்டு போ, 3000 உயிரணு புள்ளிகளை கொடுக்கிறேன், மேல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் என்று கேட்க
அகிலன் புன்னகையுடன் சரி என்று பதிலளித்தான். இருவரும் பாறைகளில் மிக கவனமாக ஏறினார்கள். அலம்பூசன் மூச்சு வாங்கியபடி, அகிலா, இன்னும் எவ்வளவு தூரம் ஏறணும், என்னால முடியல என்று சோர்வடைந்தான். நாம இலக்க அடைஞ்சிட்டோம், இரு நான் உன் கையை பிடிச்சு தூக்குறேன் என்று அகிலன் அலம்பூசனுக்கு பாறையில் ஏற உதவி செய்தான். அலம்பூசன் தடுமாறி ஏறிய பிறகு அவன் முன் பிரம்மாண்டமான கூட்டில் மிகப்பெரிய முட்டை இருப்பதைக் கண்டு ஆச்சரியத்தில் திகைத்தான். அடக்கடவுளே, இவ்வளவு பெரிய முட்டையா? நான் இப்போதான் முத தடவையா இவ்வளவு பெரிய முட்டைய பாக்குறேன். இது அசுர ஜந்து போடுதா என்று ஆச்சரியம் குறையாமல் கேட்டான். ஆமா, இது அசுர ஜந்துவோட முட்டைதான் என்று அகிலன் தலையசைத்தான். ஐயோ அகிலா, நீ கலக்கிட்ட, நீ தாண்டா என் நண்பன் என்று சந்தோஷப்பட்டான் அலம்பூசன். பிறகு கையால் குத்தி முட்டையை உடைத்தான். முட்டையிலிருந்து வெளியே வரும் மஞ்சள் திரவத்தை ருசிப்பதற்காக அவன் வாயை பிளந்து காத்திருக்க முட்டையிலிருந்து எதுவும் வரவில்லை. சந்தேகத்துடன் அவன் ஓட்டையில் முட்டைக்குள் எட்டி பார்க்க அது காலியாக இருந்தது. இதுக்குள்ள இருந்த முட்டை கறி எங்கடா என்று ஏமாற்றத்துடன் கேட்டான் அலம்பூசன். நான் குடிச்சிட்டேன் என்றான் அகிலன். நீ குடிச்சிட்டியா? எல்லாத்தையுமே வா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் அலம்பூசன். நான் தான் உன்னை முன்னாடியே கூப்பிட்டல, நீதான் வரலன்னு சொல்லிட்ட, அதான் நானே தனியா எல்லாத்தையும் சாப்பிட்டேன். அடப்பாவி அகிலா, இது இன்ப அதிர்ச்சி இல்லடா, துன்ப அதிர்ச்சி. இப்படி கைக்கு எட்டினத வாய்க்கு எட்ட விடாம பண்ணிட்டியடா. இந்த மாதிரி அசுர ஜந்துவோட முட்டை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் கீழே விழுந்தாலும் பரவாயில்லன்னு வந்திருப்பனே என்று புலம்பி தீர்த்தான். வருத்தப்படாத நண்பா, அடுத்த முறை அசுர ஜந்துவோட முட்டைய பார்த்தா நான் உனக்கு தகவல் சொல்றேன் என்று நக்கலாக சிரித்தான் அகிலன். கீழே குவிந்திருந்த காட்டுப்பன்று ஜந்துக்கள் போய்விட்டதா என்று பார்க்க இருவரும் கீழே இறங்கினார்கள். அவர்கள் நினைத்தது போலவே அந்த ஜந்துக்கள் அங்கு இல்லை. உடனே அந்த இடத்தை விட்டு தப்பிச் சென்றார்கள். நீண்ட தூரம் நடைப்பயணத்திற்கு பின் இருவரும் ரைடன் நகரத்தை வந்தடைந்தனர். அகிலன் அலம்பூசனிடம், சரி நண்பா, இந்த நகரத்துல எனக்கு கொஞ்சம் மரியாதை கம்மி, அதனால உன்னை என்னால அழைச்சிட்டு போக முடியாது, நீ கிளம்பு, கூடிய சீக்கிரமே மறுபடியும் சந்திப்போம் என்றான். உடனே அலம்பூசன், உன்கிட்ட யாராவது பிரச்சனை பண்றாங்களா? சொல்ல அகிலா, நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா உயிரையே கொடுப்பேன், அதே நண்பன் கூட யாராவது பிரச்சனை பண்ணா அவன் உயிரையும் எடுப்பேன், வீரன் தான் நம்மோட அடையாளம் என்று நெஞ்சு நிமிர்த்தி நின்றான். அப்படிங்களா? உங்க வீரம் என்னன்னு ஜந்துவை பார்த்து பயந்து ஓடி வரும்போது நான் பார்த்துட்டேனே, அதனால நீங்க மூடிட்டு உங்க நகரத்துக்கு போங்க, சரியா? அப்புறம் நீ எனக்கு உயிரின புள்ளிகளை தரன்னு வாக்கு கொடுத்திருக்க, மறந்துடாத என்றான் அகிலன். அலம்பூசன் அகிலனிடம் விடைபெற்று ஷான்வில் நகரத்தை நோக்கி புறப்பட்டான். அகிலன் ரைடன் நகரத்திற்குள் நுழைந்து தன் அறைக்கு செல்ல அங்கு அவனுக்காக தமினா காத்திருந்தாள். அவளை கண்டதும் அகிலன் புரிந்து கொண்டு தலையை தொங்க போட்டான். தமினா அவன் முன் படை வீரர்களின் ஆடையை வைத்துவிட்டு தயக்கத்துடன் அகிலனை பார்த்து, சீக்கிரவா, உனக்காக விபாஷா காத்துக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள். சட்டென அவன் தோளில் தோன்றியது சின்னு. நீ சும்மா இருந்தாலும் அந்த விபாஷா உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டா போல இருக்க, இப்ப என்ன பண்ண போற அகிலா என்று கேட்டது. தீவிரமாக யோசித்து அகிலன் ஒரு முடிவுக்கு வந்தான். நான் அவ கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்று சின்னுவிடம் கூறினான். நீ சண்டை போடுவ தெரியும், ஜெயிச்சிடுவியா என்று கேட்டது சின்னு. நான் என்னதான் அடி வாங்குற மாதிரி நடிச்சாலும் விபாஷா விட போறதில்ல. இனிமேலும் என்னால் இந்த கோமாளி வேஷமும் போட முடியாது. நான் அவளை தோக்கடிக்கிறதுக்காக தான் என்னோட மொத்த உயிரின புள்ளிகளையும் கொடுத்து அகோர வர்ம கலையை கத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பாத்துடலாம் நானா இல்ல அவளான என்று தைரியத்துடன் கிளம்பினான். அடுத்த நிமிடம் விபாஷாவும் அகிலனும் கவச உடைகள் அணிந்து சண்டைக்கு தயாராக எதிரெதிரில் நின்றார்கள். சண்டை தொடங்கியது. விபாஷா அகிலனை நோக்கி ஓடி வந்து கால்களை சுழற்றி அவன் முகத்தில் அடித்தாள். அகிலன் தடுமாறி கீழே விழுந்தான். அவன் சுதாகரித்து எழுவதற்குள் மீண்டும் அவனை தாக்கினாள். அகிலன் அவமானத்துடன் விபாஷாவை பார்த்தான். கீழே விழுந்து கிடந்தவனை ஏளனமாக பார்த்து சிரித்தான். தோல்வியை ஒத்துக்கிட்டு கிளம்புறியா இல்ல எழுந்து சண்டை போடுறியா என்று கிண்டலாக கேட்டாள். அகிலன் அவளை முறைத்து விட்டு எழுந்து நின்றான். விபாஷா அவனிடம், உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, நான் வேணும்னா கொஞ்சம் மெதுவா அடிக்கிறேன் என்றாள். இதை கேட்ட அகிலன் கோபமடைந்தான். அகிலன் என்னதான் வர்ம கலைகளில் நன்கு பயிற்சி எடுத்திருந்தாலும் விபாஷாவின் சண்டையிடும் திறனை சமாளிப்பது கஷ்டம்தான் என்பதை புரிந்து கொண்டான். விபாஷா மறுபடியும் அவளின் கால்களை சுழற்றி அவனை அடிக்க முயல இம்முறை அகிலன் லாவகமாக நகர்ந்து அவனின் கால்களை தன் இரு கைகளால் பிடித்து இழுத்தான். அவள் நிற்க முடியாமல் கீழே விழுந்தாள். இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அகிலன் அவள் மீது பாய்ந்து அவளின் கைகளையும் கால்களையும் வளைத்து இறுக்கமாக ஒரு கிடுக்குப்பிடி பிடித்தான். விபாஷாவால் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. எப்போதும் அறிவாகிக் கொண்டிருந்தவன் திடீரென்று தன்னை தாக்குவான் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. விபாஷா மூச்சு திணறியபடி அவனிடம், இந்த கிடுக்குப்பிடி உனக்கு எப்படி தெரியும்? இந்த அகோரக்கலை கத்திட்டவங்களால மட்டும்தானே போட முடியும், உன்னால எப்படி இதை செய்ய முடிஞ்சது என்று கேட்டாள்.
அதற்கு அகிலன் பதிலளிக்கவில்லை. அவளை விடாமல் நன்றாக இறுகி பிடித்துக் கொண்டான். விபாஷா மிகவும் அவமானமாக உணர்ந்தாள். அந்த பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள எவ்வளவு முயன்றும் அவளால் அந்த பிடியை உடைக்க முடியவில்லை. இதற்கு மீறி அவள் திமிரினாலும் அவளின் கை கால்கள் முறியும் அபாயம் இருந்தது. அகிலன் என்கிற கோமாளிடம் தான் தோற்று போனதாக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து அவனிடம் தொடர்ந்து போராடினாள். அகிலன் அவளிடம், மேடம், இப்ப நான் ஜெயிச்சிட்டனா மேடம் என்று கேட்டான். உன்னால எப்பவுமே என்ன ஜெயிக்க முடியாது. உன்ன மாதிரி ஒரு கோமாளிக்கு எப்பவுமே என்னோட தலை வணங்காது என்று கோபமாக கூறி தோல்வியை ஒத்துக்கொள்ள மறுத்தாள். வலியுடன் கத்தினாள், உருமாற்ற சக்தி வரட்டும் என்று. உடனே அவளை சுற்றி ஒரு மந்திர ஒளி தோன்ற அகிலன் தூக்கி வீசப்பட்டு சுவற்றில் மோதி விழுந்தான். விபாஷாவின் தோற்றம் வேகமாக உருமாறியது. அகிலன் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். அவள் ஒரு சிங்கமுகம் கொண்ட ஒரு ஜந்துவை போல உருமாறி கர்ஜித்து நின்றாள். போச்சு, அவ உருமாற்று சக்தியை பயன்படுத்திட்டா. அகிலா, நீ செத்தடா டேய் என்று கூறி சின்ன மறைந்தது. சிங்கமுகம் கொண்ட விபாஷா கர்ஜித்தபடி அகிலன் மீது பாய அவன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். விபாஷா தன் உருமாற்று சக்தியை பயன்படுத்தி அகிலனை தாக்க ஓடி வர அகிலன் செய்வதறியாது திகைத்து நின்றான். ஒருவேளை விபாஷா வேறு எந்த வீரனுடனாவது சண்டையிட்டிருந்தால் அவள் தோல்வியை ஒற்றுக் கொண்டிருப்பாள். அகிலன் என்னும் கோமாளியிடம் அவள் தோற்று போவதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் கோபத்தில் அவளது உருமாற்று சக்தியை பயன்படுத்தி அவள் அகிலனை தாக்க முற்பட்டாள். ஏங்க, இது தப்பான ஆட்டோங்க என்று அகிலன் கத்தினான். சிங்கமுகம் கொண்ட விபாஷா அதை காதில் வாங்காமல் அவளது கூர்மையான நகங்களை கொண்டு அகிலனை தாக்க பாய்ந்தாள். அகிலன் பயத்தில் கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்ள சர்க்கென்று அவன் முன் ஒரு ஈட்டி வேகமாக வந்து குத்தி நின்றது. பாய்ந்து வந்த விபாஷா அதை கண்டதும் அகிலனை தாக்காமல் நின்றாள். விபாஷா பின்னால் திரும்பி பார்க்க அங்கு தமினா நின்று கொண்டிருந்தாள். அகிலனை காப்பாற்ற தமினாதான் அந்த ஈட்டியை எய்திருந்தாள். இது நியாயமில்ல தலைவி. பயிற்சி சண்டையில விசேஷ சக்திகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டமே இருக்கு. அதை நீங்களே மீறலாமா என்று கேட்டாள். தன் தவறை உணர்ந்த விபாஷா கோபம் குறைந்து சகஜ நிலைக்கு வந்தாள். உருமாற்று சக்தி மறையட்டும் என்று சொல்ல அவள் மனித உருவத்திற்கு திரும்பினாள். குற்ற உணர்ச்சியில் எதுவும் பேசாமல் அந்த இடத்தில் இருந்து வெளியேறினாள். அவள் வெளியே செல்வதற்கு முன் அகிலனை திரும்பி பார்த்து, தமினாவால நீ உயிர் பொழைச்சாக்கிலா, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை இன்னும் முடியல. அடுத்த முறை எந்த சக்திகளையும் பயன்படுத்தாம நான் உன்னை தோக்கடிக்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்றாள். என்னது, மறுபடியும் முதல்ல இருந்தா? இவளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே என்று நினைத்து மனம் நொந்தான் அகிலன். தமினாவும் அவனுக்கு என்ன தைரியம் சொல்வதென்று தெரியாமல் அவள் அங்கிருந்து புறப்பட்டாள். விபாஷா தனது அறைக்கு சென்று ஆடைகளை களைந்து குளியல் தொட்டியில் அமர்ந்து ஓய்வெடுத்தாள். அப்போது அவளின் எண்ணம் முழுக்க அகிலன் அவளை தோற்கடிக்க முயன்றதில் இருந்தது. இல்ல, ஏதோ தப்பா இருக்க. ஏதோ ரொம்ப காலமா அகோரவர்ம கலையை பயிற்சி எடுத்துக்கிட்ட மாதிரி அகிலன் இன்னைக்கு சண்டை போட்டான். அவன் எனக்கு போட்ட கிடுக்குப்பொடியில இருந்து என்னால வெளியே வரவே முடியல. அவனுக்கு எங்கிருந்து எவ்வளவு திறமை வந்துச்சு என்று யோசித்தாள். திடீரென்று அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. உடனே அவள் தனது பிரேஸ்லெட்டில் உள்ள ஒரு பொத்தானை அழுத்த அவள் முன் ஒரு மாயத்திரை விரிந்தது. அகிலனோடு சண்டையிட போகும் முன் அவள் அந்த முழு சண்டையையும் தனது மாயத்திரையில் பதிவு செய்து வைத்திருந்தாள். அகிலன் சண்டையிட்டதை காட்டு என்று சொல்ல அவள் முன் அகிலனும் விபாஷாவும் சண்டையிட்ட காட்சிகள் ஓடியது. அதில் அகிலனை கவனித்த விபாஷா கண்கள் விரிய ஆச்சரியமடைந்தாள். சண்டையிடும் போது விபாஷாவின் அசைவுகளை அவன் துல்லியமாக கணித்துள்ளான். தவிர அவன் கிடுக்குப்புடி போட்ட விதத்தில் சில நுணுக்கங்களையும் கையாண்டிருக்கிறான். அவனுக்கு வர்ம கலைகளை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இத்தனை நாள் அவன் பலவீனமானவன் மாதிரி நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திருக்கான். ஆனா ஏன்? அகிலனை பத்தி கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்காம விடமாட்டேன் என்று தீர்மானித்தாள். அதிலிருந்து விபாஷா அகிலனை பலமுறை சண்டைக்கு அழைத்து அவனை தோற்கடித்தாள். அகிலன் என்னதான் தனக்கு அகோரவர்மம் தெரியும் என்ற நம்பிக்கையில் இருந்தாலும் விபாஷாவின் திறமைக்கு முன்னால் அவனால் ஈடுகொடுக்க முடியவில்லை. இதை புரிந்து கொண்ட அகிலன் விபாஷாவிடம் வேண்டுமென்றே தோற்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தான். இப்படியே பல மாதங்கள் கடந்தன. அகிலன் வேட்டையாடுவதற்காக காட்டில் ஜந்துக்களை தேடி அலைந்து கொண்டிருந்தான். அவனின் கண்களுக்கு தென்பட்டதெல்லாம் சாதுவான ஜந்துக்கள் மட்டுமே. அதை வேட்டையாடி சொற்ப உயிரணு புள்ளிகளை பெறுவதில் அவனுக்கு விருப்பமில்லை. அதனால் அவன் அவைகளை வேட்டையாடாமல் விட்டுவிட்டான். நீண்ட நேர தேடலுக்கு கிடைத்த வெற்றியாக அகிலன் 3 விசித்திர காட்டு பூனைகள் ஒன்றாக விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்தான். அகிலன் அவைகளை ஏற்கனவே வேட்டையாடி இருப்பதால் தங்க கவசத்தின் மூலம் அவனுக்கு அதை வேட்டையாடுவது மிகவும் சுலபமாக இருந்தது. 2 ஜந்துக்களை வேட்டையாடி கொன்றுவிட்டு ஒன்றை மட்டும் உயிருடன் பிடித்துக் கொண்டான். அகிலனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த காட்டுக்குள்ளேயே ஒரு மறைவான இடத்தை தேர்வு செய்து ஒரு பெரிய கூண்டு ஒன்றை தயார் செய்தான். உயிரோடு இருந்த ஜந்துவுக்கு அவனிடம் இருக்கும் கருப்பு படிகத்தை கொடுத்து அது பரிணாம வளர்ச்சி அடைய வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். பாறைகளுக்கு நடுவே அமைந்துள்ள கூண்டு என்பதால் அதை யாராலும் அவ்வளவு எளிதாக பார்த்துவிட முடியாது. அகிலன் தான் பிடித்த காட்டு பூனையின் கண்களை கத்தியால் கிழித்து அதை குருடாக்கினான். அது வலி தாங்க முடியாமல்
என கத்தியது. அதன் பின் அதை கூண்டிற்குள் போட்டு அடைத்தான். பிறகு அவன் பாதுகாத்து வைத்திருந்த கருப்பு படிகத்தை அதன் கூண்டிற்குள் வைக்க அது லவக்கென்று பிடுங்கி தின்றது. அகிலன் அதை பார்த்து, போன தடவை மாதிரி இல்லாம இந்த ஜந்துவாவது சீக்கிரமா பரிணாம வளர்ச்சி அடைதான்னு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். அகிலன் எதிர்பார்த்தது போல 2 மாதத்திற்குள் அந்த குருட்டு ஜந்து ஒரு விஷ ஜந்துவாக முக்கால்வாசி மாறி இருந்தது. ஆனால் அதன் பார்வை பறிக்கப்பட்டிருந்ததால் அகிலனின் நடமாட்டத்தை அதனால் உணர முடியவில்லை. அதன் தோள்கள் கனமாக, பற்களும் நகங்களும் கூர்மையாக மாறி பார்க்கவே மிகவும் கொடூரமாக இருந்தது. அதை பார்த்த அகிலன் ஆச்சரியப்பட்டான். சட்டென அவன் தோளில் தோன்றிய சின்னுவும் அதை கண்டு ஆச்சரியப்பட்டது. அந்த ஜந்துவிற்கு அவன் கொண்டு வந்த இறைச்சிகளை உணவாக கொடுத்தான். அதுவும் சாவகாசமாக வாங்கி கொறிக்க துவங்கியது. அகிலன் சந்தோஷத்தில் கூறினான், நான் நினைச்ச மாதிரி இந்த ஜந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நான் இப்ப போய் அதை கொன்னுடுவா. அட ஆர்வ கோளாரே, உனக்கு பொறுமைனா என்னன்னே தெரியாதா? அது இன்னும் முழுசா விஷ ஜந்துவா மாறல. இன்னும் எவ்வளவு நாள் தான் இது மாறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது? உன் இஷ்டத்துக்கெல்லாம் இந்த ஜந்து பரிணாம வளர்ச்சி அடையாத அகிலா. அதுக்கெல்லாம் கொஞ்ச காலம் ஆகும். நீ பொறுமையா இருந்தா மட்டும்தான் உனக்கு பலன் கிடைக்கும், புரியுதா என்று கூறியது சின்னு. 1 மாத காலம் உருண்டோடியது. அகிலனும் காடுகள் மலைகள் என எங்கு சுத்தியும் அவன் வேட்டையாட அவனுக்கு ஒரு ஜந்து கூட கிடைக்கவில்லை. எனவே தான் பிடித்து வைத்த பரிணாம வளர்ச்சி அடைந்த பூனை ஜந்துவை கொன்றுவிட எண்ணினான். அவன் அந்த கூண்டிற்கு சென்று அந்த ஜந்துவை பார்க்க அவன் கண்களை அவனாலேயே நம்ப முடியவில்லை. அந்த பூனை ஜந்து இப்போது விஷ ஜந்துவிலிருந்து அசுர ஜந்துவாக பரிணாம வளர்ச்சி அடைந்திருந்தது. அட கடவுளே, இது நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லையே. ஒரு விசித்திர ஜந்து வெறும் 3 மாசத்துல அசுர ஜந்துவா பரிணாம வளர்ச்சி அடைறதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம். இது எப்படி நடந்துச்சு என்று வியந்து போய் கேட்டது சின்னு. பிளாக் கிறிஸ்டல். இதுக்கு காரணம் கருப்பு படிகம் தான். இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கு அகிலா. அந்த விசித்திர ஜந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அசுர ஜந்துவா மாறிட்டு வருது. அது எவ்வளவு பெருசாயிடுச்சு பாரு. அகிலன் பிரமிப்பிலிருந்து மீளாமல் அந்த பெரிய பூனை ஜந்துவை பார்த்து கொண்டிருந்தான். கண் தெரியாத அந்த அசுர ஜந்து அமைதியாக அமர்ந்திருந்தது. சின்னு கூறியது, ஒரு அசுர ஜந்துவை வேட்டையாடுறத பாக்குறதே ரொம்ப அபூர்வம். இந்த ரைடன் நகரத்துல இருக்கிற ரொம்ப சில பேர் தான் அந்த அசுர ஜந்துவை வேட்டையாடணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம சமீப காலமா நம்ம நகரத்து மக்களால அசுர ஜந்துவை பார்க்கவே முடியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? விபாஷா ஒரு அசுர ஜந்துவை வேட்டையாடி ரொம்ப காலமாச்சு. அப்படி இருக்கு ரைடன் மக்களோட நிலைமை. ஆனா நீ என்னடானா ஒரு அசுர ஜந்துக்கு இறைச்சி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்க என்றது சின்னு. இது முழுசா அசுர ஜந்துவா பரிணாம வளர்ச்சி அடையட்டும். அது வரைக்கும் நாம காத்திருப்போம். அது முழுசா அசுர ஜந்துவா மாறினதுக்கு அப்புறம் அதை நான் என் கையாலேயே கொல்றேன். அப்ப என்னோட விசேஷ சக்திகள் அதிகமாகி எனக்கு கிடைக்க வேண்டிய உயிரணு புள்ளிகளும் புனித புள்ளிகளும் கிடைக்கும். அப்புறம் இந்த ரைடன் நகரத்துக்கே நான் தான் வேட்டை மன்னனாக இருக்க போறேன். சில நாட்கள் கழிந்தன. அகிலன் பொழுது போகாமல் கடை வீதிகளில் சுற்றி கொண்டிருந்தான். மக்கள் அங்கும் இங்கும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். தெருவின் 2 பக்கமும் கடைகளாக இருந்தன. வீரர்களின் ஆயுதங்கள், கவசங்கள், வேட்டையாடப்பட்ட ஜந்துவின் இறைச்சிகள் என்று பலவற்றை கடைக்கடையாக விற்றுக் கொண்டிருந்தார்கள். ஒரு கடையில் வீரர்கள் வேட்டைக்கு பயன்படுத்தும் ஆயுதம் போலவே போலியான ஆயுதங்கள் இருந்தன. அதை பெற்றோர்களிடம் அடம் பிடித்து சிறுவர்கள் வாங்கினர். அகிலன் அந்த சிறுவர்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். அதில் ஒரு சிறுவன் மிருகலோச்சன் வைத்திருப்பது போல போலியான ஆயுதத்தை வாங்க, மற்றொரு சிறுவன் டாலரை போல தங்க கவச உடையை வாங்கினார். இருவரும் விளையாட்டாக சண்டையிட்டு மகிழ்வதை பார்த்து அகிலனும் புன்னகைத்தான். அப்போது மக்கள் கூச்சலிடும் சத்தம் பலமாக கேட்டது. அகிலன் திரும்பி பார்க்க ஒரு கடையின் முன் இளைஞர்கள் கூட்டமாக கூடி முந்தி எடுத்துக் கொண்டிருந்தனர். அதை ஆர்வமாக பார்த்த அகிலன் அவனை கடந்து சென்ற ஒரு பெரியவரை நிறுத்தி, ஐயா, அங்க ஏன் இப்படி கூட்டமா முந்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? அங்க என்ன நடக்குது என்று கேட்டான். அதற்கு அந்த முதியவர், அதுவா, அது வேலை வாய்ப்பு முகாம் தம்பி. மத்த நகரத்துல இருக்கிற வசதியானவங்க அவங்களுக்காக வேட்டையாட வீரர்களை வேலைக்கு வச்சுக்குவாங்க. அதுக்கு சம்பளமா உயிரின புள்ளிகளையும் ஜந்து இறைச்சிகளையும் கொடுப்பாங்க. அதுக்கு தான் இந்த இளசுங்கெல்லாம் இப்படி போட்டி போடுதுங்க என்றார். அது சரி, நம்ம நகரத்துல இருக்கிறவங்க வெளியே போய் வேட்டையாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என்று கேட்டான் அகிலன். அட, உனக்கு விஷயமே தெரியாதா? ஒரு வருஷத்துல 3 மாசம் ரைடன் நகரத்து மக்களுக்கு வேட்டையாட தடை போட்டிருக்காங்க. என்னது, வேட்டைக்கு தடையா? ஏன்? ஜந்துக்கள் இனப்பெருக்கத்துக்காக தான். இனப்பெருக்கத்துக்காகவா? ஆமா, இப்படி எல்லா நேரமும் ஜந்துக்களை வேட்டையாடிக்கிட்டே இருந்தா அப்புறம் ரைடன் நகரத்தை சுத்தி இருக்கிற காட்டுல ஜந்துக்களே இல்லாம போயிடும்ல. அதுங்க இனப்பெருக்கம் பண்ணி எண்ணிக்கையில ஜாஸ்தியானா மட்டும்தான் நம்மளால அதுங்களை வேட்டையாட முடியும். ஏற்கனவே இங்க இருக்கிறவங்க பெருமைக்காகவும் பகட்டுக்காகவும் ஜந்துக்களை கொன்னு குவிச்சுட்டாங்க. அதனால பல ஜந்து வகைகள் இப்ப இல்லாமையே போயிடுச்சு. அந்த மாதிரி மறுபடியும் நடக்க கூடாதுன்னா
நாம நம்மளை எப்படி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி நாம வேட்டையாடுற ஜந்துக்களையும் நாம தான் பாதுகாப்பா பாத்துக்கணும். இல்லனா இப்ப மத்த நகரத்துக்கு வேலைக்கு போற நாம உணவுக்காக மத்த நகரத்துக்கிட்ட பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துரும் என்றார். ஓ, அதனாலதான் நாம எவ்வளவு காட்டுக்குள்ள சுத்தியும் மத்த ஜந்துக்களை பார்க்கவே முடியலையா என்று மனதிற்குள் யோசித்தான் அகிலன். அந்த முதியர் அவனை பார்த்து, விருப்பம் இருக்கிறவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். நீயும் நல்லா வாட்ட சாட்டமா தான் இருக்க. நீ போய் வேலையில சேரு, உனக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும்ல என்று சொல்லிவிட்டு சென்றார். அகிலன் சிறிது காலத்திற்கு வேட்டையாட முடியாது என்பதை தெரிந்து கொண்டான். அதனால் அவனும் அண்டை நகரத்தாரிடம் வேட்டைக்காரனாக வேலைக்கு சேர முடிவு செய்தான். அகிலன் அந்த கூட்டத்திற்குள் அடிபிடித்து நுழைந்தான். அந்த சிறு கடைக்குள் சில நகரங்களில் அனுப்பப்பட்ட ஓலை நகல்கள் இருந்தன. அதில் வெவ்வேறு வேலைகளின் பட்டியலும் அதற்கு நிகரான சம்பளமும் எழுதப்பட்டிருந்தது. அதில் ஏதேனும் ஒன்றை அகிலன் தேர்ந்தெடுக்க அந்த நகரத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். அகிலன் எதை எடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்க அவனது கண்கள் ஷான்வில் நகரத்திலிருந்து வந்த ஓலையின் மீது விழுந்தது. அதில் அனுப்புனர் ஜோ அலம்பூசன் என்று இருந்தது. அகிலன் அதை கண்டு ஆச்சரியப்பட்டான். ஓலையில் அலம்பூசனின் பெயரை பார்த்தவுடன் அகிலன் ஆர்வமானார். கடைக்காரன் அகிலனை அவசரப்படுத்தினான். சீக்கிரம் எடு, பின்னால் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்பியா என்றார். உடனே அகிலன் ஷான்வில் நகரத்தின் ஓலையின் ஒரு நகலை சில உயிரின புள்ளிகளை கட்டணமாக செலுத்தி பெற்றுக் கொண்டான். அகிலன் கூட்டத்தை விட்டு சிரமப்பட்டு வெளியே வந்தான். சின்னு அவன் தோளில் தோன்றி, என்ன அகிலா, வேட்டையாடுறது சரிப்பட்டு வராதுன்னு வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டியோ என்று நக்கலாக கேட்டது. ஏ சின்னு, இங்க பாரு, அலம்பூசன் தான் வேட்டைக்கு ஆட்கள் தேவன் இந்த ஓலை அனுப்பியிருக்கான். அவன் நம்ம நகரத்துக்கு ஓலை அனுப்புவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேட்டைக்காரங்களா வேலைக்கு வர்றவங்களுக்கு சிறப்பு வெகுமதி எல்லாம் கொடுக்கப்படும் வேற போட்டிருக்கே. எனக்கு என்னமோ இந்த வேலை எனக்கு செட் ஆகுன்னு தான் தோணுது என்று அகிலன் சின்னுவிடம் கூறினான். முதல்ல என்ன ஒப்பந்தம் போட்டிருக்குன்னு முழுசா படிச்சு பாரு என்றது சின்னு. அகிலன் அந்த ஓலையில் இருந்த விவரங்களை படித்தான். வேலைக்கு வர விரும்பும் நபர்கள் கண்டிப்பாக வேட்டையாட தெரிந்த நபர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கென்று பிரத்யேகமாக சில பரீட்சைகள் வைத்து அதில் தேர்ச்சி பெறும் நபர்கள் மட்டுமே வேட்டையாட தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். 10க்கும் மேற்பட்ட விசித்திர ஜந்துக்களை வேட்டையாடி கொடுக்க வேண்டும் என்பதும் பிரதான ஒப்பந்தம். அதனுடன் சேர்த்து வேட்டையின் போது ஜந்துக்களிடமிருந்து தலைவரை பாதுகாப்பதும், மற்ற நேரங்களில் தலைவர் சொல்லும் வேலைகளை மறுக்காமல் செய்வதும், அவரின் ஜந்துக்களை பராமரிப்பதும் போன்ற இதர வேலைகளை ஒப்பந்தத்திற்கு உட்பட்டு வேட்டைக்காரர்கள் செய்ய வேண்டும். இதை கேட்ட சின்னு கடுப்பானது. சுருக்கமா சொல்லணும்னா தலைவருக்கு ஆயாம வேலை பார்க்க சொல்றாங்க. ஏன்பா, எல்லா வேலைகளையும் நீங்களே பண்ணிட்டா அப்புறம் அந்த தலைவர்ன்றவன் என்னதாயா பண்ணுவான் என்று கேட்டது. நமக்கு வெகுமதி தருவான், நாம பழப்புக்காக வேட்டையாடுறோம், இவனுங்கிற மாதிரி ஆளுங்க பொழுதுபோக்குக்காக வேட்டையாடுறானுங்க என்றான் அகிலன். ஆமா அகிலா, வசதி இருக்கிறவன் போர்வால முழுங்கினாலும் செமிச்சிடும் போலையே என்று ஏக்கமாக பெருமூச்சு விட்டது சின்னு. இந்த வேலை கஷ்டமான வேலை மாதிரி தெரியல, ஆனா கொஞ்சம் சிக்கலான வேலையா இருக்கும். பொதுவா சொல்லணும்னா நல்லா வேட்டையாடுறவங்க இந்த மாதிரி வேலைகளை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஆரம்ப நிலை வீரர்கள் தான் இந்த மாதிரி வேலைக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் என்று யூகித்தான் அகிலன். அது சரி, இப்ப நீ என்ன முடிவு பண்ணிருக்க என்று கேட்டது சின்னு. நான் கண்டிப்பா அலம்பூசன் கிட்ட வேலைக்கு போக தான் போறேன். கொஞ்ச காலமாவது விபாஷா மிருகலோச்சனுடைய தொல்லை இல்லாம இருக்கலாம்ல. முதல்ல வேட்டையாட எனக்கு ஆயுதம் தேவை என்றான் அகிலன். அகிலன் ஒரு விசித்திர ஜந்துவை கொன்று அதன் ஆத்ம சக்தி மூலம் பெற்ற ஈட்டி இளங்கீரனுடன் சண்டையிடும் போது உடைந்து விட்டது. அதிலிருந்து ஒரு சிறு கத்தியை மட்டும்தான் அவன் வேட்டைக்கு பயன்படுத்தி வந்துள்ளான். அதன் பிறகு அவன் பல ஜந்துக்களை வேட்டையாடியும் அவனுக்கு ஆயுதம் கிடைக்கவில்லை. அகிலன் ஒரு ஆயுத கடைக்குள் புகுந்தான். அதனுள் பலவிதமான வாள்கள், கோடாரிகள், ஈட்டிகள், இரட்டை கத்திகள் என பல ஆயுதங்கள் அந்த கடையில் இருந்தன. அகிலன் அந்த வினோதமான ஆயுதங்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க, என்ன தேடிக்கிட்டே இருக்க சின்ன பையா என்று கடைக்காரரின் குரல் கேட்டது. நடுத்தர வயது, குறுந்தாடி, தலையில் ஒரு பச்சை நிறத்தில் முண்டாசு கட்டியிருந்தார். என்னோட ஆயுத கடைக்கு உன்னை வரவே இருக்கிறேன்.
தான் விரும்புவாங்க. வில்லம்பெல்லாம் அவங்க வேட்டைக்கு தேர்ந்தெடுக்க மாட்டாங்கப்பா. முறையான வில்வித்த பயிற்சி எடுத்துக்கலனா வேட்டை காலத்துல நீ சாக வேண்டியதுதான் என்று எச்சரித்தார். அகிலன் அவர் கூறுவதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். வில்வித்தைய போர்க்கலைன்னு சொல்லுவாங்க. அதை கத்துக்கிறதுக்குன்னு சில சிறப்பு பயிற்சி கூடங்கள்லாம் இருக்கு. யுத்த காலத்துல காத்து கொஞ்சம் பலமா அடிச்சாலும் சரி, உன்னோட அம்பு இலக்கு அடையாது தம்பி. நீ ஒரு தடவை தவற விட்டுட்ட, அடுத்த அம்பை எடுத்து உன் வில்லுல வைக்கிறதுக்குள்ள உன்னை ஜந்துக்கள் மென்னு முழுங்கிடும். அதனாலதான் சொல்றேன், கத்தி கோடாரி இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோ, அதுதான் உனக்கு சரியா இருக்கும் என்றான். அவன் கூறியதை கேட்ட பிறகு சிறிது நேரம் யோசித்து விட்டு, இல்லங்க, நான் அந்த வில்லைய எடுத்துக்கிறேன் என்றான். மறுபடியும் அந்த கடைக்காரர் அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு, ஓ விதியை யாரால மாத்த முடியும், இரு வரேன் என்று உள்ளே சென்று அவன் தேர்வு செய்த பழுப்பு நிற வில்லினை கொண்டு வந்து அவனிடம் காட்டினான். இந்தா நீ கேட்ட வில்லு என்றான். கடைக்காரன் அந்த வில்லை பற்றி அகிலனிடம் விளக்கினான். இந்த வில்லு ரொம்ப பாரம்பரியமானது. இதோட வடிவத்தை பாத்தியா, எவ்வளவு கலைநயத்தோட பொறிக்கப்பட்டிருக்குன்னு. இதோட வேக வரம்பு 2400 அடி வரை வேகம் குறையாம போகும். 900 அடி தூரத்துல இருந்து ஒரு விசித்திர ஜந்துவ உன்னோட முழு பலத்தோட தாக்குன்னு வைய, ஒரே அடியில அந்த ஜந்து சேர்த்துரும். இதோட விலை 5000 உயிரணு புள்ளிகள். ஒரே வேலைதான், என்கிட்ட பேரம் பேசலாம் கூடாது என்று கராராக கூறினான் கடைக்காரன். அகிலன் அதை கையில் எடுத்து பார்த்தான். அது மிகவும் கம்பீரமாகவும் அழகாகவும் இருந்தது. அதே சமயம் அது மிகவும் கனமாகவும் இருந்தது. ஒரு சில முறைகள் அவன் அதை தூக்கி பார்க்க அவனது தோள்பட்டைகள் வலிக்க ஆரம்பித்து விட்டது. தனக்கு இன்னும் பயிற்சி வேண்டும் என்பதை நன்கு புரிந்து கொண்டான். இது எனக்குன்னே பிரத்யேகமா செஞ்ச மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு என்று கூறி வில்லை கையில் எடுத்து அதன் வடிவத்தை பார்த்து வியந்து கொண்டிருந்தான். கடைக்காரர் தொடர்ந்தார், என்கிட்ட மொத்தமே 6 வில்லு தான் இருக்கு. அதுலயும் இதுதான் சிறப்பான வில்லு. வில்வித்தையில சிறந்து விளங்குற வீரர்களை வில்லாளிகள்னு அழைக்கிறது வழக்கம். பார்க்கலாம், நீ வில்லாளின்னு பேர் எடுக்கிறியா இல்ல கோமாளின் பேர் எடுக்கிறியான்னு என்று சொல்லி சிரித்தான் கடைக்காரன். ரைடன் நகர இன்னொரு வில்லாளிய கூட சீக்கிரமே சந்திக்க தான் போகுது என்று மனதில் நினைத்துக் கொண்டான் அகிலன். 5000 உயிரணு புள்ளிகளை கொடுத்த அகிலன் அந்த வில்லை வாங்கினான். அதனுடன் 6 சிறப்பு அம்புகளையும் மற்றும் இதர 40 சாதாரண அம்புகளையும் அம்புகளை தாங்கி பிடிக்கும் பையையும் வாங்கிக் கொண்டான். அகிலன் அந்த கடையிலிருந்து வெளியே வரும்போது, இனிமே இந்த வில்லு தான் என்னோட ஆயுதம். இத வச்சு ரைடன் நகரத்துல இருக்கிறவங்களை செதற விடுறேன் பாரு. நான் இனிமே ஜந்துக்கள் கிட்ட போயெல்லாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. தூரத்துல இருந்து ஒரே அடி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் என்று சின்னவிடம் பெருமிதம் பேசினான். அகிலன் காட்டிற்குள் சென்று அவன் வாங்கி வந்த வில்லினை சோதித்து பார்த்தான். அவனுக்கு அந்த அம்பை கையாள்வது மிகவும் பிடித்திருந்தது. அகிலன் மிகவும் சந்தோஷப்பட்டான். சில நாட்கள் தானாக பயிற்சி மேற்கொண்ட பிறகு அவனால் வில்லை சரியாக பயன்படுத்திவிட முடியும் என்று சிறிது நம்பிக்கையும் வந்தது. ஜோ அலம்பூசனிடம் வேலைக்கு சேர்வதற்காக அவன் ஷான்வில் நகரத்திற்கு செல்ல முடிவு செய்தான். ஷான்வில் நகரத்திற்கு செல்ல அவன் படகில் ஏறி பனிகள் சூழ்ந்த நதி வழியாக செல்ல வேண்டியிருந்தது. சில மணி நேர பயணத்திற்கு பிறகு பனிமேகங்கள் மெல்ல விலகியதில் தெரிந்தது ஷான்வில் நகரம். மொத்த நகரமும் நதியின் மேல் அமைந்திருந்தது. அதைக் கண்டு வாய்ப்பிழந்து ஆச்சரியப்பட்டான் அகிலன். ரைடன் நகரத்தை விட பெரியதாகவும் செழிப்பாகவும் இருந்தது. அகிலன் தோளில் தோன்றிய சின்னு, அடேங்கப்பா, இது ரைடன் நகரத்தை விட ரொம்ப பெருசா இருக்கே. நீ உண்மையிலேயே பெரிய இடத்துக்கு தான் வேலைக்கு வந்திருக்க என்றது. அகிலன் ஆச்சரியம் குறையாமல், இது ரைடனை விட ரொம்ப செழிப்பாவும் இருக்கு என்று கூறி சந்தோஷப்பட்டான். அகிலன் அந்த படகில் இருந்து இறங்கி காவலாளிகளிடம் அவன் வைத்திருந்த ஓலையை காட்டி அவன் ஷான்வில் நகரத்திற்குள் சென்றான். அவன் உள்ளே செல்ல மக்கள் கூட்டம் திரளாக கூடியிருப்பதை கண்டு மிரண்டான். பல நகரங்களில் இருந்தும் வீரர்கள் வேலைக்காக வந்திருந்தனர். இவ்வளவு பேர் எங்கிருந்து வந்தானுங்க என்று ஆச்சரியமாக கேட்டது சின்னு. அகிலன் அங்கு கூடியிருந்த கூட்டத்தை கண்டு மலைத்து போனான். இந்த கூட்டத்தில் நமக்கு எங்க இருந்து வேலை கிடைக்க போகுது, நம்ம போலாம் வா என்று சொல்லிவிட்டு திரும்ப யாழிசன் தன் 2 நண்பர்களுடன் அவனுக்கு முன்னால் வந்தான். டேய், இங்க பாருங்கடா, நம்ம நகரத்து கோமாளி வந்திருக்கான். வில்லம்போட பார்க்க செம சிரிப்பா இருக்கான் பாரு. ஏ கோமாளி, நீ இங்க எதுக்கு வந்த? எடுபுடி வேலைக்கு ஆட்கள் தேவன் ஒண்ணும் போடலையே என்று கிண்டல் அடித்து நண்பர்களுடன் சேர்ந்து சிரித்தான் யாழிசன். மூவரும் அகிலனை கிண்டல் அடிக்க அங்கு கூடியிருந்த மற்ற நகரத்து வீரர்களும் அகிலனை பார்த்து அவர்களுக்குள் பேசி சிரித்தனர். நீ உன்னை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க கோமாளி பயல? நீ ஒரு வேட்டைக்காரனா என்றான் யாழிசன். வேட்டையாடவே தெரியாத நீ வேட்டையாடி முதலாளிகளை காப்பாத்த போறியா என்றான் நண்பர்களில் ஒருவன். இவெல்லாம் ஒரு படையில இருந்தானா இவனை தான் ஜந்துக்கள் கிட்ட இருந்து காப்பாத்தணும் என்றான் மற்றொரு நண்பன்.
அப்போது கூட்டத்திற்குள்ளிருந்து யுவனிதன் என்கிற இளைஞன் வெளியே வந்தான். அவன் நேராக அகிலனிடம் வந்து, நீங்க தானே ரைடன் நகரத்திலிருந்து வந்த அகிலன் என்று கேட்டான். ஆமா என்று மிகவும் சலிப்புடன் பதில் கூறினான் அகிலன். நீங்க இங்க வேட்டைக்காரனா வேலை செய்ய தானே வந்திருக்கீங்க? அகிலன் சந்தேகத்துடன் தலைகாட்டி, ஆமா நான் அதுக்காக தான் வந்தேன். ஆனா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் இங்கிருந்து போயிடுறேங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றான். நான் உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறேன், உங்களுக்கு என் கூட வேலை செய்ய சம்மதம்னு சொன்னா நாம இங்கேயே ஒப்பந்தம் போட்டுக்கலாம் என்றான் அந்த இளைஞன். யுவனிதன் அவ்வாறு கூறியதும் கூட்டத்திற்குள் சலசலப்பு ஏற்பட்டது. அங்கு கூடியிருந்த நூற்றுக்கணக்கான பேர்களில் முதலில் தேர்வு செய்யப்பட்டது அகிலன் தான். யுவனிதனுடன் வந்த நண்பன் ஒருவன் அவனை தன் பக்கம் இழுத்து, நீ என்ன பண்றீவா? அவனை ரைடன் நகரத்துல எல்லாருமே கோமாளின்னு தான் கூப்பிடுவாங்க, அவனை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றது? உடனே அவனுடன் வந்த மற்றொரு நண்பன், ஆமா யுவா, ஏதாவது ஒரு ஆபத்துனா பின்னங்கால் பிடரில பாடுற அளவுக்கு ஓடுற ஆள் அவனாதான் இருப்பான் என்றான். நண்பர்களின் அறிவுரையை மதிக்காத யுவனிதன் கூட்டத்தை பார்த்து உறக்கமாக கூறினான், நான் அகிலனை வேலைக்கு எடுத்துக்கிட்டேன், நீங்க இப்ப வர யார வேணாலும் சேர்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அகிலனுடன் ஒப்பந்தம் போட்டுக் கொண்டான். அகிலனும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஆச்சரியமாக பார்த்தான். யுவனிதன் அகிலனை வேலைக்கு சேர்த்துக் கொண்டு ஒப்பந்தமும் போட்டுக்கொள்ள அங்கு கூடியிருந்த மக்களுக்குள் சலசலப்பு ஏற்பட்டது. எந்த திறனும் இல்லாத ஒருவனை எதற்காக முதல் ஆளாக தேர்வு செய்ய வேண்டும் என்று பலரும் குழம்பினார்கள். அதன் பிறகு வேட்டையில் அனுபவமிக்க சில நபர்களை யுவனிதன் வேலைக்கு எடுத்துக் கொண்டார். யாழீசனும் அவரது நண்பர்களும் அவர்களது ஆத்ம சக்திகளையும் அவர்களின் சண்டையிடும் திறமைகளையும் காட்ட அவர்களும் யுவனிதனால் தேர்வு செய்யப்பட்டு அகிலன் இருக்கும் படகிலேயே சேர்ந்தார்கள். யாழீசனின் நண்பன் விக்ரம், ஏய் கோமாளி, எங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சிடலான்னு நினைச்சல, இனிமேதான் நீ எங்க கிட்ட சோதனைகளை அனுபவிக்க போற. பார்க்க தானே போறோம் நீ வேட்டையாடுற லட்சணத்தை, அதிர்ஷ்டம் இருந்தா நீ உன்னை காப்பாத்திக்க என்றான். உடனிருந்த யாழிசன் தன் நண்பனை பேசச் சொல்லி ஏற்றிவிட்டு அகிலனை பார்த்து வன்மத்துடன் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக, எனக்கு அதிர்ஷ்டத்து மேலெல்லாம் நம்பிக்கை இல்ல என்று அவர்களை பார்த்து சொல்லிவிட்டு சென்றான் அகிலன். யுவனிதன் தன் படையில் 10 அனுபவமிக்க நபர்களை சேர்த்துக் கொள்ள ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார். இனி வரும் ஒரு சில மாதங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வேட்டைக்கு செல்லும் போது யுவனிதனை ஜந்துக்களிடமிருந்து பாதுகாக்கவும் அவனுக்காக விசித்திர ஜந்துக்களை வேட்டையாடி கொடுக்கவும் ஒப்பந்தம் போட்டுக் கொண்டனர். அகிலனின் தோளில் இருந்த சின்னு, அகிலா, பொதுவா இந்த மாதிரி மத்தவங்க கிட்ட வேலைக்கு சேர்றவங்க தங்களோட முதலாளி கிட்ட எப்படியாவது நல்ல பேரை வாங்கினுன்ற ஆர்வத்துல முதலாளிகளோட கவனத்தை கவர முயற்சி பண்ணுவாங்க. முதலாளிகளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களை பத்தி போட்டு கொடுக்கறது, அவர் சொல்ற விஷயத்துக்கெல்லாம் ஜால்ரா அடிக்கிறது, இப்படின்னு வேட்டையை தவிர மத்த எல்லாத்தையும் பண்ணுவானுங்க, உஷாராயிரு என்று எச்சரித்தது. அகிலனும் மனம் நொந்து போய், ரைடன் நகரத்து மக்களுடைய பார்வையே படக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தூரம் கடந்து வந்து வேற நகரத்துல வேலை பார்க்கலான்னு வந்தேன். ஆனா இந்த யாழிசனும் அவனோட கூட்டாளிகளும் என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டானுங்க போல இருக்க. ஆமா அகிலா, அவனுங்க உன்னை ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக தான் யுவனிதன் படையிலேயே சேர்ந்திருக்கானுங்க. இனிமேதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்றது சின்னு. யுவனிதனும் சாதாரணமானவன் அல்ல. அவன் ஷான்வில் நகரத்தின் வசதியான பாரம்பரியமிக்க குடும்பத்தை சேர்ந்தவன். 10 பருவத்தில் இருக்கும் அழகான இளைஞன். அவனின் குடும்பத்திற்கென்றே ஷான்வில் நகரத்தில் பெரிய மரியாதை இருக்கிறது. அவனும் சிறப்பாக சண்டை போடும் திறனுடையவன் தான். ஆனால் அவனிடம் வேட்டையாடுவதில் மட்டும் அனுபவம் குறைவு. இறுதியாக வேட்டையாட வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். யுவனிதன் தன் படையுடன் விசித்திர ஜந்துவை வேட்டையாட செல்லும் போதெல்லாம் அகிலன் அவன் வில்லினை வைத்து அந்த ஜந்துக்களை கொல்ல முயன்று தோற்றுக் கொண்டிருந்தான். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அவன் வேட்டை களத்தில் தான் வில் எய்வதில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தான். யுவனிதன் படை காட்டில் சில ஜந்துக்களை வேட்டையாடியது. அனைவரும் ஓய்வெடுக்கும் நேரத்தில் அகிலன் மட்டும் தனியாக வில்வித்தையை பயின்று கொண்டிருந்தான். அகிலனுக்கு அவன் வில்வித்தைகளை மேம்படுத்திக் கொண்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது. அதனால் ஒரு மரத்தில் வட்டம் வரைந்து 60 அடி தூரத்தில் இருந்து வில்லின் மூலம் குறிப்பார்த்து சில அம்புகளை எய்தான். அந்த அம்புகள் மரத்தில் படாமல் விலகி போய் விழுந்தது. இதை பார்த்துக் கொண்டிருந்த விக்ரம், ஏ கோமாளி, நீ என்ன அங்க விளையாடிக்கிட்டு இருக்க? நீ விடுற ஒரு அம்பாவது இலக்கல படுதா, எல்லாமே தள்ளி தள்ளி தான் போய் விழுது. 60 அடியில இருக்கிற மரத்தை கூட உன்னால அடிக்க முடியலையே, நீ எப்படி இந்த வில்ல வச்சு ஆபத்தான ஜந்துக்களை வேட்டையாட போற என்று கிண்டல் அடித்து அகிலனை வெறுப்பேற்றினான். அகிலன் அவனை கண்டு கொள்ளாமல் வில் வித்தையை பயிற்சி செய்வதில் கவனம் செலுத்தி வந்தான். விக்ரமுடன் இருந்த யாழிசன், அட விடுடா, அவனே ஒரு தத்துக்குட்டி. நம்ம முதலாளி யுவனிதன் இந்த கோமாளைய வேட்டையாடலாம் எடுத்திருக்க மாட்டாரு. ஜந்துக்கள் போடுற சாணியால தான் இவனை வேலைக்கு எடுத்திருப்பாரு. இவெல்லாம் அதுக்கு தாண்டா லாயக்கு என்று சொல்லிவிட்டு சிரித்தான். உடன் இருந்தவர்களும் அகிலனை கேலி செய்து சிரித்தனர். அகிலன் தோளில் தோன்றிய சின்னு கடும் கோபத்தில் அகிலனை உசுப்பேற்றியது. அகிலா, உன்னை இப்படி அவமானப்படுத்துறானுங்க, நீ சும்மாவே இருக்கியே, உனக்கு கோபம் வரல? சீ, என்ன மனுஷன்டா நீ! நீ இப்படியே எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிட்டே போன, உன்னை நிஜமாவே ஜந்துக்களுடைய சாணியல்ல விட்டுருவானுங்கடா என்றது.
அகிலனும் வந்த கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தான். யாழீசனும் விக்ரமும் அவனை கடந்து செல்லும் போது யாழீசன் அகிலன் அருகில் சென்று கிசுகிசுத்தான். உனக்கு எங்களை தெரியும்னு மட்டும் வெளியே சொல்லிடாத, அப்புறம் எங்களையும் உன்னை போல கோமாளி நினைச்சிட்டு போறாங்க என்றான். விக்ரமும் அவன் பங்கிற்கு அகிலனை பார்த்து, உன்னை பார்க்க எனக்கு கோபமா வருது, ஏன்னு தெரியலையே. நாங்க உன்னை காயப்படுத்த கூடாதுன்னு நீ நினைச்சா ஒழுங்கு மரியாதையா உனக்கு வேட்டையாட தெரியாதுன்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஓடி போயிடு என்றான். யாழிசனும் அவனது கூட்டாளிகளும் அகிலனை மிரட்டிவிட்டு செல்ல அகிலன் தன் முழு கவனத்தையும் ஒன்று திரட்டி இலக்கை நோக்கி அம்பை எய்தான். இந்த முறை அவன் எதிர்பார்த்தது மாதிரியே அம்பு இலக்கின் மையத்தில் சறுக்கென்று குத்தி நின்றது. காட்டிற்குள் பயணம் தொடர்ந்தது. யுவனீதனும் சிறப்பாக வேட்டையாடி சில விசித்திர ஜந்துக்களை கொன்றான். அதற்கு யாழீசனும் அவனது கூட்டாளிகளும் யுவனீதனுக்கு உதவி செய்தனர். யுவனீதன் தன் 10 பேர் கொண்ட கும்பலுடன் காட்டில் முன்னேறி கொண்டிருக்க யுவனீதன் ஒரு பெரிய விசித்திர ஜந்துவை பார்க்கிறான். அது பார்ப்பதற்கு ஒரு நரியை போல இருந்தது. அதை கவனித்த வீரர்கள் அந்த நரி ஜந்துவை வேட்டையாட வாளை எடுத்தனர். யுவனீதன் அவர்களை தடுத்து, இருங்க, இந்த முறை நான் தனியாவே இதை செய்யறேன் என்றான். இல்ல முதலாளி, அந்த நரி ஜந்து ரொம்ப தந்திரமானது, அது கிட்ட போய் வேட்டையாடுறதுலாம் ரொம்ப ஆபத்து என்று எச்சரித்தான் விக்ரம். அதையும் பார்த்துட்டான் என்று கூறி முன்னேறினான் யுவனீதன். தொடர்ந்து ஒரு சில ஜந்துக்களை சுலபமாக வேட்டையாடி இருந்ததால் அதீத நம்பிக்கையில் இருந்தான் யுவனீதன். ஆயுதம் வரட்டும் என்று சொல்ல யுவனீதன் கையில் ஒரு பூமராங் வந்தது. அவன் சிறிது தூரம் முன்னேறி அந்த ஜந்து எதிர்பாராத நேரத்தில் பூமராங்கை வீசினான். அது வேகமாக சுழன்று சென்று அந்த ஜந்துவின் கழுத்தை கீறி மறுபடியும் அவனை நோக்கி வந்தது. அதை அவன் கப்பென்று பிடித்துக் கொண்டான். யாழீசனும் அவனது கூட்டாளிகளும் மிகவும் கவனமாக யுவனீதனை கண்காணித்துக் கொண்டிருந்தனர். யுவனீதன் தன் படையினரிடம் திரும்பி வெற்றிக்குறியை காட்டிவிட்டு அவன் அந்த நரி ஜந்துவிடம் சென்றான். கழுத்தில் இரத்த காயங்களுடன் சுருண்டு விழுந்து கிடந்தது அந்த ஜந்து. யுவனீதன் அதை தொடப்போக இறந்தது போல பாசாக செய்து நடித்த அந்த ஜந்து பட்டென கண் விழித்தது. யுவனீதன் மிரண்டு போனான். அது சட்டென வேகமாக எழுந்து அவனை பார்த்து முறைத்து நின்றது. யுவனீதன் பயத்தில் தன் படை வீரர்களை நோக்கி ஓட ஆரம்பித்தான். அந்த நரி ஜந்து விடாமல் அவனை துரத்தியது. யாழீசனும் அவனது கூட்டாளிகளும் யுவனீதனை காப்பாற்ற ஓடினார்கள். இருந்தும் அந்த ஜந்து வேகமாக யுவனீதனை நெருங்கி அவனை தாக்குவதற்காக பாய்ந்தது. யுவனீதன் பயத்தில் அலறினான். ஆர்வ கோளாறில் தனியாக வந்து மாட்டிக்கொண்டோமே என்று எண்ணினான். ஆனால் அதை நினைத்து வருத்தப்படுவதற்கு இது நேரமில்லை என்று உணர்ந்து இன்னும் வேகமாக ஓடினான். என்ற சத்தத்துடன் காற்றை கிழித்துக் கொண்ட ஒரு அம்பு யாழீசனையும் வீரர்களையும் கடந்து யுவனீதனின் தலைமுடியில் உரசிக்கொண்டு அவனை துரத்தி வந்த விசித்திர ஜந்துவின் இடது கண்ணை பதம் பார்த்தது. வலியில என்று கத்தியபடி பொட்டென சுருண்டு கீழே விழுந்து உயிருக்கு போராடியது அந்த நரி ஜந்து. யாழீசனும் படை வீரர்களும் விரைந்து சென்று யுவனீதனை காப்பாற்றினார்கள். அந்த ஜந்துவை கண்டன் துண்டமாக வெட்டி கொன்றார்கள். பிறகு அதை கூறு போட்டனர். விக்ரம் அகிலனை திட்ட ஆரம்பித்தார். கோமாளி பயல, உனக்கு அறிவில்ல? எதுக்காக அம்பால தாக்குன? கொஞ்சம் குறி தவறு இருந்தாலும் நம்ம முதலாளிக்கு ஏதாவது ஆயிருக்கும் தெரியுமா? மற்ற வீரர்களும் விக்ரமின் கருத்தை ஏற்றுக்கொள்வது போல அனைவரும் அகிலனை திட்ட ஆரம்பித்தனர். ஆனால் அவர்களின் மனதிற்குள் தங்களை முந்திக் கொண்டு அகிலன் யுவனீதனை காப்பாற்றி விட்டானே என்கிற பொறாமை இருந்தது. அதன் வெளிப்பாடாகத்தான் அகிலனை குறை கூறிக்கொண்டிருந்தனர். இந்த கோமாளி பைய கண்டிப்பா அதிர்ஷ்டவசமா தான் அந்த ஜந்துவை தாக்கியிருப்பான். இவனுக்கெல்லாம் ஒரு வில்லை எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியாது. இவனால எப்படி குறிப்பா தடிக்க முடியும்? பித்தலாட்டக்காரன் என்றான் யாழீசன். அகிலன் எதுவும் பேசாமல் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் பொறுமையை இழந்த யுவனீதனோ, போதும், முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க என்று கத்தினான். உடனே விக்ரம், பாத்தியாடா கோமாளி பயல, உன்னாலதான் இப்ப நம்ம முதலாளி இவ்வளவு கோவப்படுறாரு. அவர் கண்ணு முன்னாடி நிக்காத, ஓடி போயிடு என்றார். அதற்கு யுவனீதன் விக்ரமை பார்த்து இறுக்கமான முகத்துடன், நான் அகிலனை போக சொல்லல, உங்க எல்லாரையும் தான் போக சொன்ன என்றார். விக்ரமும் யாழீசனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டு எதுவும் புரியாமல் முழித்தனர். யுவனீதன் தொடர்ந்தார். நீங்க என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிட்டேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. தேவையில்லாம என்ன காப்பாத்தின அகிலனை எல்லாரும் குத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பாதுகாப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. அதனால நாம போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தை எல்லாம் இப்பவே ரத்து பண்ணிடலாம். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. நான் உங்க யாரையுமே மறுபடியும் பார்க்க விரும்பல என்றார். உடனே யாழீசன் அதிர்ச்சி அடைந்தார். என்ன சொல்றீங்க முதலாளி? நீங்க தனியா தானே வேட்டையாடுறேன்னு சொல்லிட்டு போனீங்க. நாங்கெல்லாம் வேணாடு தானே தடுத்தோம். நீங்க இப்படி எங்களை திடீர்னு வேலையை விட்டு தூக்குறதுலாம் நியாயம் இல்ல. எங்களுக்கு உயிரணு புள்ளிகளை தரோன்னு சொல்லி தானே ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. இப்படி திடீர்னு ஒப்பந்தத்தை ரத்து பண்றதெல்லாம் ஏமாத்து வேலை என்றார். இதை கேட்டு கடுப்பான யுவனீதன் உடனே தன் பிரேஸ்லெட்டில் இருந்து வீரர்கள் அனைவருக்கும் தருவதாக கூறிய ஊதிய உயிரணு புள்ளிகளை அனுப்பி வைத்தார். வீரர்களின் கையில் அணிந்திருந்த பிரேஸ்லெட்டுகளில் உயிரணு புள்ளிகள் கணிசமாக அதிகரித்தது. யாழீசனும் அவனது நண்பர்களும் யுவனீதன் மீது கடும் கோபத்தில் இருந்தாலும் அவனுடன் சண்டை போட்டு காயப்படுத்தி பகையை வளர்க்க அவர்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் யுவனீதன் ஒரு பெரிய குடும்பத்து பையன். அவனை பகைத்துக் கொண்டால்
மோசமான விளைவுகளை அவர்கள் சந்திக்க நேரிடும் என்பதை அவர்கள் நன்கு தெரிந்து வைத்திருந்தனர். எனவே வந்த கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு யாழீசன் யுவனிதனை பார்த்து, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் எல்லாம் கிடைச்சிருச்சு, அதுல சந்தோஷம் தான். நீங்க நகரத்தை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. நம்பகத்தன்மை இல்லாத ஒருத்தனோட நீங்க பயணிக்க போறீங்க. நகரத்துக்கு போற வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க என்றார். அகிலன் உங்களை விட 100 மடங்கு நம்பிக்கையானவர் என்று அவர்களுக்கு பதிலளித்தான் யுவனிதன். கடுப்பான யாழீசனும் அவனது நண்பர்களும் எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்றனர். அகிலன், என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி. உங்களோட அம்பு ரொம்ப வேகமா பாஞ்சது. உங்களுடைய வில் வித்தைக்கு என்னுடைய பாராட்டுகள். சரி, பொழுது சாயற மாதிரி இருக்கு, நம்ம நகரத்துக்கு திரும்பலாம் என்று சொல்லிவிட்டு யுவனிதன் நகர்ந்தான். அகிலன் எதுவும் புரியாமல் முழித்துக் கொண்டிருக்க அவன் தோளில் தோன்றிய சின்னு, யாரு சாமி இவ? உனக்காக மத்தவங்கள வேலையை விட்டே அனுப்பிட்டா, நீ ஏன் உன்னை நம்ப மாட்ட? ஆனா இவன் உன் மேல அபார நம்பிக்கை வச்சிருக்கானே என்றது. குழப்பத்தில் இருந்த அகிலன், அதானே எனக்கும் புரியல. நம்ம மேல ஒருத்தன் அதிகமா நம்பிக்கை வைக்கிறானா, அவன் கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்கிறான்னு அர்த்தம். யுவனிதன் உன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறான்னு நீ நினைக்கிற என்று கேட்டது சின்னு. எனக்கு தெரியல, ஆனா கண்டுபிடிக்கணும் என்று முடிவு செய்துவிட்டு யுவனிதனை பின்தொடர்ந்து சென்றான். கோட்டைக்குள் இருந்த ஒரு விசாலமான இடத்தில் யுவனிதன் தன் நண்பர்களுக்கு விருந்து வைத்துக் கொண்டிருந்தார். அங்கு அகிலனும் யுவனிதனும் வேட்டையாடிய நரிஜந்துவின் கறிகள் சமைக்கப்பட்டு உணவாக மேஜையில் வைக்கப்பட்டிருந்தது. யுவனிதனுடன் இருந்த நண்பர்கள் அனைவரும் அவனைப் போலவே வசதியான வீட்டு 10 இளைஞர்கள். ஜந்துக்களின் ரத்தத்தை ஆளுக்கு ஒரு கோப்பையில் வைத்து சிப் சிப்பாக ரசித்து குடித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கு யுவனிதன் அகிலனின் வில்வித்தையை பற்றி சிலாகித்து பேசிக் கொண்டிருந்தான். இவ்வளவு பெரிய நரிஜந்து என தாக்க வந்துச்சு தெரியுமா? நான் உடனே உயிரை கையில புடிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்ப திடீர்னு ஒரு அம்பு என் தலைக்கு பக்கத்துல என் முடிய உரசிக்கிட்டு சறுக்குன்னு போய் என்ன துரத்திக்கிட்டு வந்திருந்த ஜந்துவோட கண்ணிலேயே குத்திடுச்சு. ஒரு நிமிஷம் நான் மிரண்டே போயிட்டேன். ரொம்ப துல்லியமா அகிலன் அந்த அம்பை எய்தாரு என்று அகிலனை சுட்டி காட்டி கூறினான். அகிலன் ஒரு ஓரமாக வில்லினை கையில் பிடித்தபடி நின்று கொண்டிருந்தான். அவன் யுவனிதனையும் அவனது நண்பர்களையும் கவனித்துக் கொண்டிருந்தான். அகிலனின் தோளில் தோன்றிய சின்னு அவனிடம், அகிலா, அவனுக்கு உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு என்னவோ அந்த யுவனிதனை பார்த்தா ரொம்ப நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. சந்தேகப்பட தேவையே இல்ல, கண்டிப்பா யுவனிதன் நல்ல பையன்தான். அவனால எனக்கு எதுவும் பிரச்சனை வரும்னு எனக்கு தோணல என்று அகிலன் சின்னுவிடம் கூறினான். யுவனிதன் கூறியதை கேட்டு அவனது நண்பன் நம்ப முடியாமல், என்ன சொல்ற, நிஜமாவா? இவர் உன்னை காப்பாத்தினாரா என்று சந்தேகமாக கேட்டான். அகிலனை ரைடன் நகரத்தில் இருப்பவர்கள் கோமாளி என்று கூறி கேலி செய்து மரியாதை இல்லாமல் நடத்தினார்கள் என்ற விவரம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அதனால் அகிலன் மீது அவர்களுக்கு பெரிய அபிப்பிராயம் இல்லாமல் இருந்தது. ஆமாடா, அவர் மட்டும் என்ன காப்பாத்தலனா அந்த ஜந்துவுக்கு நான் இரையா இருப்பேன் என்றவன் அகிலன் பக்கம் திரும்பி, அகிலன், உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லைன்னா உங்களோட வில்லை என் நண்பர்களுக்கு காட்டுங்களேன் என்று யுவனிதன் கோரிக்கை விடுத்தான். அகிலன் அவனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் முன் வந்து நின்று அவனுடைய பாரம்பரியமிக்க வில்லை அவர்களிடம் கொடுத்தான். அதை யுவனிதனின் நண்பர்கள் ஆவலுடன் வாங்கினார்கள். அது மிகவும் கனமாக இருந்ததால் அவர்கள் அதை கையாள முடியாமல் திணறினார்கள். யுவனிதன் தொடர்ந்து அகிலனின் பெருமைகளை பற்றி பேசினான். எனக்கு தெரிஞ்சு அகிலன் ரொம்ப காலமா வில்வித்த பயிற்சி எடுத்திருக்கணும், இல்லனா இவ்வளவு துல்லியமா அவரால் அந்த ஜந்துவை கொண்டு இருக்கவே முடியாது. அகிலனின் தோளில் இருந்து சின்னு, அட இவன் என்னப்பா உன்னை இவ்வளவு தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கான்? உன்னை எல்லாரும் வில்வித்த வீரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ குரலை வெத்தக்காரன் எனக்கு மட்டும்தானே தெரியும் என்று சொல்லி கிண்டல் அடிக்க அகிலன் அதை திரும்பி பார்த்து முறைத்தான். சின்னு அமைதியானது. அகிலனின் வில்லினை பார்த்த இளைஞர்கள் அதில் பொறிக்கப்பட்ட கலை வடிவத்தை கண்டு வியந்தார்கள். அது ரைடன் நகரத்து முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட பழமையான வில் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அந்த வில்லின் உறுதி அதை பயன்படுத்தியவர்களை கம்பீரமாக காட்டக்கூடியது. அகிலன், இந்த வில்லுக்கு பேர் என்ன என்று கேட்டான் இளைஞர்களில் ஒருவன். இந்த கேள்வியை எதிர்பாராத அகிலன் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று முழித்தான். சிறிது நேர யோசனைக்கு பிறகு காண்டீபம் என்றார். காண்டீபம் என்பது மகாபாரதத்தில் வில்வித்தையில் சிறந்தவனான அர்ஜுனன் பயன்படுத்திய வில்லின் பெயராகும். அது திடீரென்று அவன் நினைவுக்கு வரவே அவன் அந்த பெயரை கூறினான். யுவனிதனின் நண்பன் ஒருவன், கொடுங்க, நான் அந்த வில்ல சோதிச்சு பாக்குறேன். அகிலன் இதை வச்சு எப்படி ஒரே அம்புல ஜந்துவை வீழ்த்தினார்னு நான் தெரிஞ்சுக்கணும் என்று கேட்டான். அனைவரும் கோட்டையின் துருத்து மாடத்திற்கு சென்றனர். வில்லை வாங்கியவன் ஒரு பூவை அவனது இலக்காக தேர்வு செய்தான். பிறகு அகிலனிடமிருந்து ஒரு அம்பை வாங்கி அந்த வில்லில் பொருத்தி இழுத்துவிட அது இலக்கை அடைவதற்குள் வேகம் குறைந்து கீழே விழுந்தது. யுவனிதனும் அவனது நண்பர்களும் சிரித்து மகிழ்ந்தனர். அருகில் நின்றிருந்த மற்றொரு நண்பன், இப்படி நோஞ்சா மாதிரி வில்ல பிடிப்ப, என்கிட்ட கொடு, எப்படி அம்ப விடுறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் என்று அவன் கையில் இருந்து வில்லினை வாங்கினான். அவன் விட்ட அம்புகளும் இலக்கை அடையவில்லை. நண்பர்கள் கிண்டல் அடித்து சிரித்தனர்.
யுவனீதனை தவிர அங்கிருந்த இளைஞர்கள் அனைவரும் அகிலனின் வில்லை உபயோகப்படுத்தி பார்த்தார்கள். அவர்களால் அந்த வில்லில் உள்ள நரம்பினை பிடித்து இழுக்கக்கூட முடியவில்லை. இத்தனை கனமான ஒரு ஆயுதத்தை எப்படி இவன் பயன்படுத்துகிறான் என்று வியந்தனர். அதனாலேயே அகிலன் மீது மிகுந்த மரியாதை கொண்டனர். யுவனீதனின் நண்பர்கள் அனைவரும் தற்காப்பு கலைகளில் நன்கு பயிற்சி எடுத்திருந்தாலும் அவர்களின் திறமைகள் அகிலனின் வில்லை பிரயோகப்படுத்தும் அளவிற்கு அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. அகிலனை கண்டு உந்தப்பட்ட இளைஞர்களில் ஒருவன், வில்வித்தைய ரொம்ப குறைவான வீரர்கள் தான் கத்துக்குவாங்க, அதுவும் வில்வித்தைய கத்துக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு திறமையா இருக்கிற உங்களை எப்படி ரைடன் நகரத்துல இருக்கிறவங்க எல்லாம் குறைச்சு மதிப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியல என்று தன் ஆதங்கத்தை அகிலனிடம் தெரியப்படுத்தினார். யுவனீதன் தொடர்ந்தான், ரைடன் நகரம் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா இங்க திறமை மிக்கவர்கள் ரொம்ப மரியாதையா நடத்தப்படுவாங்க. அகிலன், உங்களோட வில்வித்தையும் சமயோஜித புத்தியும் எங்களை வெகுவாவே கவர்ந்திருக்கு என்று பாராட்டினான். அதை கேட்ட அகிலன் வெட்கத்தோடு, நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க, என்னோட வில்வித்தெல்லாம் ரொம்ப சாதாரணமானதுதான் என்றான். அதையும் பார்த்துடலாம். நீங்க என்னோட நண்பர்களுக்காக ஒரு முறை உங்க வில்வித்தைய காட்ட முடியுமா? ஏன்னா நீங்க எப்படி உங்க வில்ல பயன்படுத்துறீங்கன்னு பார்க்க என் நண்பர்கள்லாம் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க என்று யுவனீதன் கேட்க நண்பர்கள் ஆர்வமானார்கள். இதுல என்னோட தனித்திறமைன்னு எதுவும் கிடையாதுங்க, முறையா பயிற்சி பண்ணா யார் வேணாலும் இந்த வில்ல பயன்படுத்த முடியும் என்றான் அகிலன். ரொம்ப தன்னடக்கத்தோட இருக்காதீங்க அகிலன், யார் ஒருத்தர் ரொம்ப தன்னடக்கத்தோட இருக்கானோ அவன் கண்டிப்பா பெருமைக்குரியவனாதான் இருப்பான் என்றான் யுவனீதன். அகிலன் புன்னகைத்தபடி, சரி நீங்க கேட்கறதுனால உங்களுக்காக ஒரு முறை இந்த வில்ல பயன்படுத்தி காட்டுறேன் என்றான். அகிலனும் அவர்களிடமிருந்து சமீபத்தில் காண்டீபம் என்று பெயரிடப்பட்ட அந்த கனமான வில்லினை வாங்கினான். யுவனீதனும் அவனது நண்பர்களும் அகிலனின் திறமையை காண ஆர்வமாக இருந்தார்கள். அகிலன் தனது வில்லுடன் அந்த கோட்டையின் துருத்து மாடத்தில் நின்று சுற்றி முற்றி பார்த்து இறுதியாக அவனது இலக்கை தேர்வு செய்தான். அதன் பின் தன் முதுகில் சுமந்திருந்த அம்புகளில் ஒன்றை எடுத்து வில்லில் பொருத்தி தன் முழு பலத்தையும் ஒன்று திரட்டி இழுத்தான். அகிலனின் தசைகளின் நரம்புகள் புடைத்துக் கொண்டு தெரிய அவனின் உடல் பலத்தை கண்டு அங்கிருந்த இளைஞர்கள் ஆச்சரியப்பட்டனர். அகிலன் நன்றாக இழுத்து அந்த அம்பை விட அது என்ற சத்தத்துடன் கண்ணிமைக்கும் நேரத்தில் வில்லிலிருந்து புறப்பட்டு ஒரு புதருக்குள் சென்று சொருகியது. அகிலன் எதை குறிவைத்தான் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த அம்பு இலக்க அடைஞ்சிருக்குமா? இல்ல, அகிலன் தவற விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு ஜந்துவை தாக்கி இருந்தா அது வலியில கத்தி இருக்கும்ல, அவர் கண்டிப்பா இலக்க தவற விட்டுட்டாருன்னு தான் நினைக்கிறேன் என்றான் ஒருவன். யுவனீதனும் சந்தேகத்துடன், ஒருவேளை இலக்க அவர் ரொம்ப தூரமா வச்சிட்டதுனால குறி தவறு இருக்குமோ? அகிலன், நீங்க எதை இலக்கா வச்சு அடிச்சீங்க என்று கேட்டான். எதுக்கு நமக்கு சந்தேகம், வாங்க போய் பார்த்துடலாம் என்று அகிலன் அவர்களை அடர்ந்த புதர்கள் நிறைந்த பகுதிக்கு அழைத்து சென்றான். அகிலனை பின்தொடர்ந்த அவர்கள் புதர் பகுதிகளுக்கு சென்றனர். அங்கு அகிலன் விட்ட அம்பு ஒரு குட்டி ஜந்துவின் தலையை தொலைத்து அதனுடன் சேர்த்து ஒரு மரத்தில் செருகி இருந்தது. இதை கண்ட அனைவரும் ஆச்சரியத்தில் மெய் சிலிர்த்தனர். ஆஹா, அபாரம்! அகிலன், நீங்க சிறந்த வில்வித்தக்காரன்னு நிரூபிச்சிட்டீங்க. எந்த சத்தமும் கேட்கலன்ன உடனே நாங்க அம்பு இலக்க அடையலன்னு நினைச்சிட்டோம். ஆனா அவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு ஜந்துவ சத்தமே இல்லாம கொல்ல முடியும்னா அது கண்டிப்பா உங்களை மாதிரி ஒரு வீரனாலதான் முடியும் என்று யுவனீதன் பெருமை பேசினான். எப்படி அகிலன் உங்களால இதை செய்ய முடிஞ்சது? நீங்க உண்மையிலேயே பெரிய திறமசாலிதான். எனக்கு இந்த வில்வித்தையை கத்துக் கொடுக்கறீங்களா என்று ஆர்வமாக கேட்டான் இளைஞர்களின் ஒருவன். யுவனீதனும் அவனது நண்பர்களும் ஷான்வில் நகரம் முழுக்க அகிலனின் பெருமைகளை பேசி வந்தனர். அகிலனுக்கு இந்த ஷான்வில் நகரத்தில் இவ்வளவு மரியாதை கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் யுவனீதனிடம் வேட்டைக்காரனாக வேலை பார்த்து குறுகிய காலத்தில் அவன் மிகவும் நிம்மதியாக இருந்தான். 2 மாதங்களில் அகிலன் யுவனீதனுடன் போட்ட ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தது. யுவனீதனும் அவனது நண்பர்களும் அகிலனை நிரந்தரமாக ஷான்வில் நகரத்திலேயே பணியமர்த்த முடிவு செய்தனர். அவனுக்கென்று சிறப்பு சலுகைகளையும் தருவதாக கூறி அவனை அந்த நகரத்திலேயே இருக்க சொன்னார்கள். ஆனால் அகிலன் அதை முற்றிலுமாக மறுத்துவிட்டான். ஒப்பந்த காலம் முடிந்து அவனுக்கு கிடைக்க வேண்டிய 10,000 உயிரணு புள்ளிகளை மட்டுமே பெற்றுக்கொண்டு அகிலன் ஷான்வில் நகரத்தை விட்டு வெளியேறினான். அகிலனின் தோளில் தோன்றிய சின்னு அவனிடம் கேட்டது, அகிலா, பேசாம நீ இந்த ஷான்வில் நகரத்திலேயே இருந்துட வேண்டியதானே? உனக்கு தான் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து மரியாதையோடு நடத்துறாங்கல்ல, மறுபடியும் ரைடனுக்கு போய் அவனுங்க கிட்ட சிக்கி சீரழிகிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்று கேட்டது. என்ன பேசுற சின்னு? நான் ஒண்ணு இந்த உலகத்துக்கு வேட்டைக்காரனா வேலை பார்க்க வரல. என்ன திட்டம் போட்டு ஒரு ப்ரொஃபசர் இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டான். என்னோட உலகத்துல என்னோட அம்மாவும் தங்கச்சியும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ரைடன், ஷான்வில் இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் என்னோட உலகத்துக்கு போய் என் குடும்பத்தை சந்திச்சா மட்டும்தான் நான் நிம்மதியா இருப்பேன் என்றான் அகிலன். அகிலன் 2 மாத காலங்கள் யுவனீதனிடம் வேலை பார்த்துவிட்டு ரைடன் நகரத்திற்கு திரும்பினான்.
அவன் ரைடன் நகரத்திற்குள் நுழைய யாழிசன் மற்றும் அவனது நண்பர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டான். யாழிசனும் அவனது நண்பர்களும் அகிலன் மீது கடும் கோபத்தில் இருந்தனர். அவனால் தான் யுவனிதன் தங்களை வேலையை விட்டு துரத்தினான் என்று எண்ணி ஆத்திரமடைந்தனர். அகிலனை கண்டதும் யாழிசன் கிண்டல் அடித்தான். ஓஹோ, இங்க பாருங்கடே, யாரு வந்திருக்கான்னு. ஷான்வில் நகரத்தோட திறமையான வேட்டைக்காரர் இப்போ ரைடன் நகரத்துக்கு வந்திருக்காரு. யாழிசனின் நண்பன் விக்ரம் அகிலனை பார்த்து, கோமாலே, உன்னால நாங்க ரொம்ப அவமானப்பட்டுட்டோம். ஆனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மறுபடியும் எங்க முன்னாடி வந்து நிப்ப என்று கேட்டு முஷ்டியை முறுக்கியபடி அகிலனை நெருங்கினான். விக்ரமும் அகிலனும் ஒருவரை ஒருவர் முறைத்துக் கொண்டு நிற்க பிரச்சனையை வேடிக்கை பார்க்க ரைடன் நகரத்து மக்களும் அங்கு கூட ஆரம்பித்து விட்டனர். யாழிசனும் விக்ரமும் அகிலனை எப்படியெல்லாம் அவமானப்படுத்த போகிறார்கள் என்று பார்க்க அவர்கள் ஆர்வமாக இருந்தனர். அவர்களுடன் பகையை வளர்க்க வேண்டாம் என்று நினைத்த அகிலன், உங்களை வேலையை விட்டு யுவனிதன் தூக்குனதுக்கு நான் காரணம் இல்ல. ஒருவேளை உங்களுக்கு என் மேல ஏதாவது கோபம் இருந்தா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று நிதானமாக கேட்டான். மன்னிப்பா? நீ பண்ணதுக்கு மூஞ்ச பேத்தாதான்டா என் மனசு ஆறும் என்று விக்ரம் அவனை நெருங்கினான். திடீரென்று விக்ரம் தன் கையை முறுக்கி அகிலனின் முகத்தில் குத்த போக அகிலன் குனிந்து அவன் முகத்தில் அடிபடாமல் தற்காத்துக் கொண்டான். அந்த அடி அவன் முகத்தில் பட்டிருந்தால் அவன் மூக்கு உடைந்திருக்கும். வேடிக்கை பார்க்க கூடியிருந்தவர்களும் அதைத்தான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அகிலன் விக்ரமின் தாக்குதலில் இருந்து நழுவியது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அகிலன் தன்னை தற்காத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவன் காலை சுழற்றி விக்ரமின் முகத்தில் பங் என்று ஒரு உதைவிட்டான். விக்ரம் நிலை தடுமாறி தரையில் விழுந்தான். அவன் மூக்கில் இருந்து ரத்தம் வழிய அவனது கண்கள் கலங்கியது. மூக்கில் வழிந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்ட விக்ரம் கோபமாக எழுந்தான். அவன் இடுப்பில் சொருகி இருந்த ஒரு பெரிய கத்தியை எடுத்து அகிலன் மீது சாரமாரியாக வீச ஆரம்பித்தான். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேலேயே கைய வைப்ப? உன்னை இங்கேயே வெட்டி வீசணும் பாரா என்று சொல்லிவிட்டு வேகமாக வாளை சுழற்ற அகிலனும் மிகவும் லாவகமாக அவன் தாக்குதல்களை எதிர்கொண்டான். விக்ரம் எவ்வளவு வேகமாக வாளை சுழற்றினாலும் ஒரு முறை கூட அது அகிலன் மீது படவில்லை. இதை கூட்டத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த யாழிசனுக்கு பல உணர்வுகள் தோன்றியது. அவன் சண்டை தீவிரம் அடைவதை உணர்ந்தான். சண்டையை நிறுத்த வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. ஆனால் அப்படி நிறுத்தினால் மிருகலோச்சன் படையினர் அவன் மீது அதிருப்தி அடைவார்கள். அதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்தான். யாழிசன் கண்களை மூடி, எப்படியாவது சண்டையை நிறுத்திட ஆண்டவா, போற போக்க பார்த்தா இவனுக்கு அடிச்சிட்டு செத்துருவானுங்க போலயே என்று வேண்டினான். அப்போது என்று ஒரு அலறல் சத்தம் கேட்டது. அது அகிலனுடையதுதான் என்று அவன் நினைத்து பார்க்க அது விக்ரமிடமிருந்து வந்தது. யாழிசன் மேலும் அதிர்ச்சி அடைந்தான். விக்ரமின் கையில் இருந்த வாள் இப்பொழுது அகிலனின் கையில் இருந்தது. அகிலன் விக்ரமை மண்டியிடச் செய்து அவன் கைகளை பின்னால் கட்டி முறுக்கினான். விக்ரமால் அவனது பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. வலி தாங்க முடியாமல், என்ன பண்றா, என்ன இப்படி பண்ணதுக்கு நீ உயிரோடவே இருக்க மாட்ட பாக்குறியா என்று மிரட்டினார். அகிலன் எவ்வாறு விக்ரமை மடக்கினான் என்பதை யாழிசன் பார்க்கவில்லை. ஆனால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் அகிலனின் அசாத்திய திறமையை கண்டு வியந்து அவர்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டிருந்தனர். ரைடன் நகரத்து மக்கள் அனைவரும் அகிலன் எப்படி இவ்வளவு திறமையானவனாக தைரியசாலியாக மாறினான் என்று எண்ணி ஆச்சரியப்பட்டனர். என்னங்கடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வந்து இந்த நாயை கண்டம் துண்டமா வெட்டி போடுங்கடா என்று தன் நண்பர்களிடம் கூறினார். அகிலன் விக்ரமின் தலையில் ஓங்கி அடிக்க அவன் தலையை பிடித்துக் கொண்டு வலியால் கத்தினான். விக்ரமின் நண்பர்கள் சிலர் அகிலனை தாக்க ஆயுதங்களுடன் வர அகிலன் விக்ரமின் ஆயுதத்தை வைத்து அவர்களுடன் சண்டையிட்டான். ஒருவன் கோடாலியால் தாக்க அகிலன் அந்த தாக்குதலை தன்னிடமிருந்த வாளை கொண்டு தடுத்தான். கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கோடாலி கத்தியால் பட்டு 2 துண்டுகளாக வெட்டப்பட்டு விழுந்தது. அகிலன் ஆச்சரியப்பட்டான். அட, இந்த வாள் செம்மையா இருக்க, ஆனா இது விக்ரம் மாதிரி ஒரு ஆர்வ கோளாறு கிட்ட இருக்கிறதா எப்படின்னு எனக்கு தெரியல என்று அகிலன் மனதில் நினைத்துக் கொண்டான். அகிலனை தாக்க வந்தவர்களின் ஆயுதங்கள் எல்லாம் துண்டு துண்டாக சிதறியது. அகிலனை கண்டு அஞ்சி அவர்கள் முன்னேறாமல் இருந்தார்கள். யாழிசனுக்கு நடப்பவை அனைத்தும் ஒரு கனவு போலவே இருந்தது. யாழிசன் தன் மனதில், விக்ரம் உடல் அளவுல ரொம்ப வலிமையானவன், அவன்கிட்ட சிறப்பான வாளும் இருக்கு, தவிர எனக்கும் விக்ரமுக்கும் சண்டை நடந்தா கண்டிப்பா விக்ரம் தான் ஜெயிப்பான். ஆனா இப்ப அவனே அகிலன் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கானே, அகிலன் என்ன ஏதாவது செஞ்சிடுவானோ, நாம வேற அவனை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டோமே என்று யோசித்தான். சண்டை இறுதி கட்டத்தை எட்டியது. அகிலன் விக்ரமின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்துவிட அவன் வலியில் துடித்தான். வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த மக்கள் கைத்தட்டி அகிலனை பாராட்டினார்கள். விக்ரமின் நண்பர்கள் அகிலனை நெருங்க அஞ்சினார்கள். அகிலன் மேலும் சண்டையை வளர்க்க விரும்பவில்லை. அவன் விக்ரமின் சட்டையை பிடித்து தூக்கி, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ல என்றான். விக்ரம் மூக்கில் ரத்தம் வழி அவனை குழப்பமாக பார்த்தான். என்ன முழிக்கிற, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு விக்ரம் என்று அகிலன் அதட்ட, பயத்தில் விக்ரம், மன்னிச்சிட்டேன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன் என்று அவசரமாக கூறினான். அகிலன் அவனை பார்த்து புன்னகைத்து,
நல்லது. நான் மறுபடியும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நீ ஆசைப்பட்டா சொல்லி அனுப்பு. இதை விட சிறப்பா வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போறேன். அது வரைக்கும் உன்னோட வாழ் என் கிட்ட தான் இருக்கும். இந்த வாளுக்கு நீ தகுதியானவனே கிடையாது. பட்டா என்று சொல்லிவிட்டு அகிலன் ரைடு நகரத்திற்கு சென்றான். அகிலனின் தோளில் தோன்றிய சின்னு, ஆஹா அகிலா, நான் உன்னை இப்படி தடா பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். உன்னை கிண்டல் பண்ணவங்களை எல்லாம் கதற விடுற. சும்மா சொல்லக்கூடாது, எல்லாரும் முன்னாடியே வச்சு பெரிய சம்பவம் செஞ்சுட்டப்பா என்று அவனை பாராட்டியது. அப்போது நில்லு என்ற குரல் உறக்கமாக ஒலித்தது. அகிலன் திரும்பி பார்க்க அங்கு மிருகலோச்சனின் நண்பன் செம்பியன் ஒரு ஜந்துவில் அமர்ந்தபடி ரைடு நகரத்திற்கு வந்து கொண்டிருந்தான். அவனை கண்ட சின்னு, ஐயோ இவனா, இவெல்லாம் பிறவி கோளாராச்சே, என்ன செய்ய காத்திருக்கானோ தெரியலையே என அஞ்சியது. அகிலன் நிதானமாக, பெரிய சம்பவத்தையே இனிமேதான் செய்ய போறேன் சின்னு என்றான். செம்பியனை கண்டதும் விக்ரம் அவனிடத்தில் ஓடி சென்று, செம்பியா, அந்த கோமாளி பைய என்ன அடிச்சு என் கைய உடைச்சிட்டா, என்னோட வாளையும் புடிச்சு வச்சுக்கிட்டான் செம்பியா. அவனை ஏதாவது பண்ணு செம்பியா, என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டான். எல்லாரும் முன்னாடியும் ஒரே அசிங்கமா போச்சு தெரியுமா என்று கண்கள் கலகி கதறி அழுதான். அதை சகித்துக் கொள்ள முடியாத செம்பியன், அடச்சி வாய மூடு, ஒரு சப்ப பையில அடிக்கிறதுக்கு துப்பு இல்ல, உன்னையெல்லாம் என் படையில சேர்த்து வச்சிருக்கேன் பாரு, தள்ளிப்படா என்று விரட்டினான். அகிலன் ரைடன் நகரத்து முற்றத்தில் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்த செம்பியன், ஏ கோமாளி பயலே, ஆரம்பத்திலேயே எல்லாரும் முன்னாடியும் வச்சு உன் தலையை எடுத்திருக்கணும். உன்னை உயிரோட ரைடன்ல நடமாட விட்டது எங்க தப்பு தாண்டா. மிருகலோச்சன் படையில இருக்கிறவன் மேலேயே கைய வச்சுட்டல, உன் சாவு இன்னைக்கு தாண்டா, வாடா என்று கத்திவிட்டு செம்பியன் அவனது ஆயுதமான சாட்டையை எடுத்து தரையில் அடித்தான். சுளீர் என்ற சத்தம் பலமாக கேட்டது. அகிலனுக்கு செம்பியனின் ஆயுதத்தை கண்டதும் சிறு பதட்டம் உண்டானது. இருந்தும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவன் முன் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி நின்றான். அகிலனின் தோளில் இருந்த சின்னு, அகிலா மூஞ்சிய கொஞ்சம் பரப்பா வச்சுக்கோ, நீ பயப்படுறது பச்சையா தெரியுது பாரு, அப்புறம் செம்பிய உன்னை செஞ்சிட போறாண்டா என்றது. தெரியும், நீ மூடு என்று சின்னுவை அதட்டினான். செம்பியன் அகிலன் மீது சாட்டையை சுழற்றினான். உடனே அகிலன் அவன் கையில் இருந்த வாளை பயன்படுத்தி தன்னை தற்காத்துக் கொண்டான். செம்பியன் வீசிய சாட்டை அகிலனின் வாளில் சுற்றி சிக்கியது. செம்பியன் அதை தன் பக்கம் இழுக்க அகிலனும் அதை அவன் பக்கம் இழுத்தான். இருவரும் சரிசமமாக இழுத்துக் கொண்டு நிற்க கூடியிருந்த மக்கள் சண்டையை ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருந்தனர். செம்பியன் அகிலனை பார்த்து, உனக்கு இவ்வளவு பலம் எப்படா வந்துச்சு என்று கத்தினான். அகிலனை விட செம்பியன் பலசாலிதான். ஆனால் எப்பவும் போல அகிலனை குறைத்து மதிப்பிட்டதால் அவன் சாட்டையை சற்று அலட்சியமாக சுழற்றினான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட அகிலன் அவனது சாட்டையை தன் கத்தியை கொண்டு மடக்கி இழுத்து அவனுக்கு அழுத்தம் கொடுத்தான். கோபமடைந்த செம்பியன், என்கிட்டயே உன் பலத்தை காற்றியா, இதுக்கப்புறமும் நீ உயிரோடவே இருக்கக்கூடாது, உன்ன என் கையாலேயே கொல்றேன்டா என்று உரக்க சொன்னான். செம்பியன் தன் சாட்டையை முழுபலம் கொண்டு சுழட்ட அகிலன் கையில் இருந்த வாள் அவன் கையை விட்டு விலகி போய் விழுந்தது. இதை சற்றும் எதிர்பாராத அகிலன் உடல் உயர்த்து பதட்டம் அடைந்தான். தன்னை செம்பியனிடமிருந்து தற்காத்துக் கொள்ள காண்டீபம் வில்லினை கையில் எடுத்தான். தன் முதுகு பையிலிருந்து அம்பை எடுத்து வில்லில் பொருத்தி தன் முழுபலம் கொண்டு இழுத்து செம்பியனின் நெற்றியை குறிப்பார்த்து நின்றான். அகிலன் ஒரு வில்லை ஆயுதமாக வைத்திருப்பான் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. செம்பியனுக்கு அகிலனின் வில்லை கண்டு பயமில்லை என்றாலும் அவனை இம்முறை குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. ஒருவேளை அகிலன் நம்பினால் தாக்கிவிடுவானோ என்ற அச்சத்தில் அவன் அகிலனை நெருங்காமல் நின்றான். இருவரும் மரணப்பிடியில் இருப்பதை நன்கு அறிந்திருந்தனர். செம்பியன் அகிலனின் வில்லிற்கு பயந்து அசையாமல் நின்றிருந்தான். அகிலனோ செம்பியனை குறிவைத்து அவனை கொல்ல தைரியம் இல்லாமல் நின்று கொண்டிருந்தான். ஒரே அம்பில் செம்பியனை வீழ்த்துவிட முடியும் என்று அவனுக்கு நம்பிக்கை இல்லை. இருவரும் சிறிது நேரம் அசையாமல் ஒரே இடத்தில் நின்றனர். அகிலன் தனியாளாக விக்ரமையும் அவனது கூட்டாளிகளையும் தாக்கினான் என்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர்களால் இன்னமும் நம்ப முடியவில்லை. இதில் அவன் செம்பியனுடன் மல்லுக்கு நிற்பதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அகிலனின் தோளில் தோன்றிய சின்னு, இப்படியே எவ்வளவு நேரம் நிக்க போற அகிலா, ஆனது ஆச்சு, யோசிக்காத, அவனை முடிச்சு விடு என்றது. அகிலன் பதட்டமாக சின்னுவிடம் முணுமுணுத்தான். என்னால செம்பியனை வீழ்த்த முடியும்னு எனக்கு தோணலையே, நான் அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற, அப்ப இன்னைக்கு சம்பவம் செய்ய போறது செம்பியன் தானா என்றது சின்னு. அப்போது விபாஷாவின் குரல் ஒலித்தது. அகிலன், உன்னோட ஆயுதத்தை கீழே இறக்கு என்று. கூடியிருந்த மக்கள் அனைவரும் குரல் வந்த திசையை நோக்கி பார்க்க விபாஷா அவளது வளர்ப்பு ஜந்துவில் சவாரி செய்து வந்து கொண்டிருந்தாள். அவளை பின்தொடர்ந்து அவளது படை வீரர்களும் ஜந்துக்களில் சவாரி செய்து வந்திருந்தனர். தமினாவும் உடன் இருந்தாள். அகிலன் மனதிற்குள், நல்ல வேலை வந்து காப்பாத்திட்டுமா தாயே என்று நினைத்துக் கொண்டு வில்லினை இறக்கினான். செம்பியன் அவளை பார்த்து போலியாக புன்னகைத்து விட்டு, தலைவி விபாஷா, உன்னை அவமானப்படுத்தின இந்த கோமாளிய நான் உனக்காக கொல்றேன்.
என்று கூறி ஆயுதம் இல்லாமல் நிற்கும் அகிலன் மீது அவன் சாட்டையை சுழற்றினான். இதை சற்றும் எதிர்பாராத அகிலன் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டான். செம்பியன் சுழற்றிய சாட்டை அகிலனை தீண்டுவதற்குள் விபாஷாவின் ஆயுதம் குறுக்கிட்டு தாக்குதலை தடுத்தது. செம்பியன் கையில் இருந்த சாட்டை கீழே இடறி விழுந்தது. செம்பியன் கோபமாக விபாஷாவை பார்த்து, ரைடன் நகரத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச ஒரு கோமாளி பயலுக்காக நீ என்ன எதிர்க்கிறிய விபாஷா என்று கேட்டான். அவன் ஒண்ணு கோமாளி இல்ல, அகிலன் என்னோட படையில சேர்ந்து ரொம்ப காலம் ஆச்சு. இனிமே அவனை தொந்தரவு பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத என்று சொல்லிவிட்டு தன் ஜந்துவில் சவாரி செய்து ரைடனுக்குள் நுழைந்தாள். என் பின்னால வா என்று விபாஷா கட்டளையிட அகிலனும் வேகமாக அவளுடன் தொற்றுக்கொண்டு ரைடனுக்குள் சென்றான். செம்பியன் கோபமாக அவர்களை முறைத்து பார்த்துக் கொண்டிருந்தான். ஒட்டுமொத்த ரைடன் நகரத்திற்குமே தற்போது நடந்த விஷயம் தீயாய் பரவியது. அகிலன் தனியாக நின்று விக்ரமனையும் அவரது கூட்டாளிகளையும் வீழ்த்தியது. அதற்காக வந்த செம்பியனிடம் மல்லுக்கு நின்றது. இதைவிட முக்கியமாக விபாஷா அகிலனை தன் படையில் சேர்த்துக் கொள்வதாக அறிவித்தது. இந்த செய்திகள் எல்லாம் ரைடன் நகரத்திற்குள் உலாவர அகிலனும் விபாஷாவும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள் என்ற வதந்தியும் பரவியது. விபாஷா அகிலனை செம்பியனிடமிருந்து காப்பாற்றியதை பற்றி பலரும் பலவிதமாக பேசத் தொடங்கினார்கள். அவங்க 2 பேருக்குள்ள காதலாதான் இருக்குமோ? விபாஷா எவ்வளவு பெரிய வேட்டக்காரி, அவ போய் அகிலன் மாதிரி ஒரு தத்துக்குட்டியை காதலிக்கிறாளே. ஏன் ரைடு நகரத்துல வேற ஆம்பளைங்களே கிடையாதா? பேசாம நானும் வேட்டையாடுறதுக்கெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வேட்டைக்காரிக்கு உதவியாளனா வேலை பார்த்து அகிலன் மாதிரி அவளையே கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். இப்படி பல வதந்திகள் ரைடன் நகரத்தை சுற்றிலும் எதிரொலிக்க தொடங்கியது. அகிலன் மீது மக்களின் கவனம் திரும்பியது. அகிலன் செம்பியனுடன் சண்டையிட்டான் என்ற செய்தியை விட அகிலனுக்கும் விபாஷாவிற்கும் நடுவில் என்ன இருக்கிறது என்கிற செய்திதான் காட்டு தீ போல் எங்கும் பரவி கிடந்தது. அகிலனை தன் படையில் சேர்த்துக் கொள்ளப் போவதாக விபாஷா எடுத்த முடிவு அவளின் படை வீரர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியது. இப்படியே சில நாட்கள் கழிந்தன. அகிலன் விக்ரமிடமிருந்து பறித்த வாளை தன் கையில் வைத்து பிரமித்துக் கொண்டிருந்தான். இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கே, இது கண்டிப்பா நல்ல வேலைக்கு போகும். ஆனா இது அந்த விக்ரம் பாயகிட்ட இருந்ததை நினைச்சாதான் என்னால ஏத்துக்கவே முடியல. இது என்ன மாதிரி ஒரு நல்ல வீரன் கிட்ட தானே இருக்கணும் என்று வாளை சுழற்றி பார்த்தான். சின்னு அவனை கண்டுகொள்ளாமல் அவனது தோளில் படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. தமினா திடீரென்று கதவை திறந்து உள்ளே வந்தாள். அவளை பார்த்ததும் அகிலன் திடுக்கிட்டு பயந்தான். நீ எப்ப வந்த தமினா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல என்று பழிந்தான். நான் உன்னை எவ்வளவு நம்புன, நீ என்னை ஏமாத்திட்டல, என்கிட்ட கூட சொல்லணும்னு தோணல என்று வருத்தத்துடன் கேட்டாள் தமினா. அகிலன் திருவென முழிக்க சின்னு அவனிடம், போச்சு அகிலா, தமினாவுக்கு நீதான் டாலருங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு போல. இதுக்குத்தான் நான் முன்னாடியே சொன்னேன் அவகிட்ட சொல்லி தொலைகேண்டான்னு. இல்ல தமினா, நானே உன்கிட்ட சொல்லலான்னு தான் இங்க இருந்தேன். ஆனா வேண்டாம், உன்னை நம்பி ஏமாந்தது போதும். எதுவும் தெரியாதுன்னு சொல்லியே காரியத்தை சாதிச்சிட்டல. ஆஹா, அப்படியே எதுவும் தெரியாத மாதிரியே கேப்ப. நீயே பாரு உன் லட்சணத்தை என்று கூறி ஒரு செய்தி ஓலையை தூக்கி எறிந்தாள். அதை அகிலன் எடுத்து பிரித்து பார்க்க அதில் விபாஷாவும் அகிலனும் ஒன்றாக இருப்பது போல ஒரு உருவம் வரையப்பட்டு விபாஷாவும் அகிலனும் காதலிக்கிறார்களா என்று தலைப்புச் செய்தியாக எழுதப்பட்டிருந்தது. அதை படித்ததும் அகிலன் சந்தோஷத்தில் ஐயா ஜாலி என்றான். என்ன என்று கோபமாக கேட்டாள் தமினா. இல்ல, ஐயோ, இந்த செய்தி உண்மையில தமினா. விபாஷா மாதிரி ஒரு திமிர் பிடிச்ச பொண்ணை யாராவது காதலிக்க விரும்புவாங்களா? நீயே சொல்லு என்று சமாளித்தான் அகிலன். அப்ப நீங்க 2 பேரும்... சிச்சி தமினா, என்ன தப்பா நினைக்காத. நான் ஒரு லட்சிய பாதையில போய்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த காதல் பண்றதுக்குலாம் நேரமே இல்ல. அதுவும் விபாஷா மாதிரி ஒரு பொண்ண வாய்ப்பே இல்ல. என்னென்ன கதை விடணுமோ விடு என்றது சின்னு. நிஜமாதான் சொல்றியா? ஆமா. சரி, என் கூட வா. எங்க? வேற எங்க? விபாஷா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க என்றாள் தமினா. இந்த முறை விபாஷாவை பார்க்க அகிலன் மிகவும் சந்தோஷப்பட்டான். இருந்தும் தமினாவிடம் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவளுடன் செல்ல சம்மதித்தான். விபாஷா கோட்டைக்குள் உள்ள ஒரு நீச்சல் குளத்தில் கால் நனைத்தபடி அமர்ந்திருந்தாள். தமினா அகிலனுடன் அங்கு வந்து நின்றாள். விபாஷா இருவரையும் பார்த்தாள். தமினா, நான் அகிலனோட கொஞ்சம் தனியா பேசணும் என்றாள். தமினா அகிலனை பார்க்க, நான் பார்த்துக்கிறேன், நீ போ என்று தமினாவிடம் செய்கை காட்டினார். தமினா வெளியில் சென்றாள். அகிலனை தன் அருகில் அமரும்படி கண்ணசைத்தாள். அதை புரிந்து கொண்ட அகிலனும் தன் கால் நீச்சல் குளத்தில் நனையும்படி அவளுக்கு அருகில் அமர்ந்தான். விபாஷா போல ஒரு அழகான பெண்ணின் அருகில் அமர்ந்ததும் அகிலனின் இதய துடிப்பு அதிகரித்து பரவசத்தில் பரிதவித்தான். அகிலன் மெல்ல விபாஷாவை பார்க்க அவளின் சிவந்த கண்களும் உதட்டோரம் தெரிந்த புன்முறுவலும் நாணத்தில் சிவந்த கண்ணங்களும் கண்களில் கசிந்த காதலும் அவனை மெய்மறக்க செய்தது. அவளின் திகட்டாத அழகை கண்கொட்டாமல் பார்த்தான்.
எப்போதும் சிடுசிடுவென இருக்கும் விபாஷாவின் முகம் இப்போது புதிதாக பூத்த வெள்ளை மலர் போல இளமையாக இருப்பதைக் கண்டு மனம் மகிழ்ந்தான். அகிலன் அவளை ஏக்கமாக பார்த்து கொண்டிருக்க சின்னு தன் தொண்டையை சிறுமி காட்டியது. என்று சத்தம் கொடுக்க அகிலன் அதை காதில் வாங்காமல் அவளையே வெறிக்க பார்த்து கொண்டிருந்தான். டேய் டேய் போதும், ஏற்கனவே நீச்சல் குளத்தில் தண்ணி அதிகமா இருக்கு. உன் வாயிலிருந்து வழிகிறத நிறுத்துறா. கன்றாவியை என்னால இதை பார்க்க முடியலடா என்றது சின்னு. எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே என்றான் அகிலன். என்னது என்று கோபமாக கேட்டாள் விபாஷா. செத்தாண்டா என்றது சின்னு. இல்லங்க, அது நீச்சல் குளம் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா பார்த்து உட்காரணும்னு சொன்னங்க மேடம் என்று பயத்தில் பதற விபாஷா அவனுடைய அப்பாவியான முகத்தை பார்த்து புன்னகைத்தாள். தப்பிச்சிட்டாண்டா என்று ஏமாற்றம் அடைந்தது சின்னு. அகிலன் தயக்கத்துடன் கேட்டான், என்ன எதுக்காக வர சொன்னீங்க மேடம்? விபாஷா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு, உனக்கு வில்வித்தெல்லாம் தெரியுமா என்று கேட்டாள். அகிலன் தயங்கியபடி, இல்ல எனக்கு தெரியாதுங்க, சும்மா நான் ஜந்துக்களை வேட்டையாட பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நல்ல விஷயம்தான், ஆனா நீ தனியா வில்வித்தையை கத்துக்க முடியாதுல்ல, உனக்கு முறையான பயிற்சி தேவை. வில்வேந்தர்கள்னு எனக்கு ஒரு பயிற்சி கூடம் இருக்கு, நீ அங்க சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கோ என்று அக்கறையுடன் கூறினாள் விபாஷா. இல்ல என்னால முடியாது மேடம் என்று மறுத்தான் அகிலன். வில்வேந்தர்கள் பயிற்சி கூடம் என்பது ஒரு ராணுவ பாடசாலை, அங்கு சேர்ந்தால் கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். கடுப்பான விபாஷா, நீ அறிவு கெட்டத்தனமா போய் செம்பியனை பகச்சுக்கிட்ட, நான் மட்டும் வரலனா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த செம்பியன் உன்னை நிம்மதியா வாழ விட்டுருவான்னு நினைக்கிறியா என்று கேட்டாள். இங்க பாருங்க, நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி, செம்பியனோட பிரச்சனைய நானே எப்படியாவது சமாளிச்சுக்கிறேங்க என்றான் அகிலன். விபாஷா வந்த கோபத்தை மறைத்துக் கொண்டு புன்னகையுடன், அகிலன் உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் இவ்வளவு சாந்தமா யாருக்கிட்டையும் பேசினதே இல்ல. நீ என்னோட பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி கேட்டு நட. எனக்கு சொந்தமான வில்வித்த பயிற்சி மையத்துல போய் சேரு, அங்க உனக்கு நிறைய பயிற்சிகளை கொடுப்பாங்க. வேட்டையாடணும்னா முதல்ல ஒழுக்கத்தை தான் கத்துக்கணும், புரியுதா என்றாள். ஏங்க என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்னால உங்க பயிற்சி மையத்துக்கெல்லாம் போக முடியாதுங்க, அவ்வளவுதான் என்றான் அகிலன். விபாஷா அகிலனை சமாதானப்படுத்த முயன்றாள். இங்க பாரு அகிலன், நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். உனக்கு திறமை இருக்கு, நீ முறையா வில்வித்தைய கத்துக்கிட்டா அந்த பயிற்சி மையமே வில்வேந்தன் வில்லாலின்னு பல பட்டங்களை கொடுக்கும். நீயும் அங்கீகரிக்கப்பட்ட வீரனா ஆயிடுவ. கலைகளை முறையா கத்துக்கிட்டாதான் உயர்குல வீரர்கள் அளவுக்கு உயர முடியும். அப்புறம் நீ எதிர்பார்த்த மதிப்பும் மரியாதையும் உனக்கு தானாவே கிடைக்கும். நீ இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தனா திறமை இருந்தாலும் உன்னை எவனும் மதிக்கவும் மாட்டான், எவனும் அவனோட படையில உன்னை சேர்த்துக்கவும் மாட்டான் என்றாள் விபாஷா. அகிலன் கடுப்பாகி, நான் தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, என்ன விட்டுருங்களேன், இத பத்தி இனிமே என்கிட்ட பேசாதீங்க, நான் கிளம்புறேன், நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லிவிட்டு புறப்பட தயாரானான். அவன் தோளில் இருந்த சின்னு, விபாஷா சொல்றது எனக்கும் சரின்னு தான் படுது என்றதும் அகிலன் சின்னுவை முறைத்தான். இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ வில்வேந்தன் அப்படிங்கிற பட்டம் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்குன்னு சில தலைமை பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீயும் உன்னோட உலகத்துக்கு போற வரைக்கும் நிம்மதியா இருக்கலாம். எந்த வேட்டைக்கும் நீ முன்னாடி போய் நிக்கணுங்கிற அவசியமும் இல்ல என்றது சின்னு. அகிலன் சின்னுவிற்கு பதில் சொல்வதற்குள் விபாஷா தன்னுடைய வழக்கமான அதிகார தோணியில், ஏய் நில்லு, நான் உன்னை போக சொல்லவே இல்லையே என்றாள். ஏங்க எத்தனை வாட்டிங்க நான் சொல்றது, நான் பயிற்சிக்கெல்லாம் போக மாட்டேன்னு, எதுக்குங்க என்ன கட்டாயப்படுத்துறீங்க என்று சலிப்புடன் கூறினான் அகிலன். சரி, உனக்கு பயிற்சி மையத்துக்கு போக விருப்பம் இல்லைன்னா போக வேண்டாம் என்று விபாஷா அகிலனை பார்த்து புன்னகைத்தாள். ஆனா நீ என்னோட படையில இருக்க உனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு, அதுக்கு நீ சம்மதிக்கணும். நிபந்தனையா? என்னது என்று சந்தேகத்துடன் கேட்டான். நீ தினைக்கு என்னோட படை வீரர்களோடையும் என்னோடையும் சண்டையிடணும். பயிற்சி சண்டையெல்லாம் கிடையாது, உண்மையான சண்டை. நீ வில்வேந்தர்கள் பயிற்சி மையத்துக்கு போறியா இல்ல எங்களோட சண்டை போட போறியா என்று வக்கிர புன்னகையுடன் கேட்டாள் விபாஷா. ஆஹா, இவ மொத்தமா உன் சோழிய முடிக்க பிளான் பண்ணிட்டா என்றது சின்னு. அகிலன் மனம் நொந்து போய், நான் வில்வேந்தர்கள் பயிற்சி மையத்துக்கே போறேங்க என்று வெறுப்புடன் சம்மதித்தான். விபாஷா அகிலனின் முதுகில் தட்டி, இந்த ரைடன் நகரத்து மக்கள்ல எத்தனை பேர் என்னோட வில்வேந்தர்கள் பயிற்சி மையத்துல சேர காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? நீ என்னடானா ஏதோ விஷத்தை குடிக்க சொன்ன மாதிரி பதர்த என்றாள். நீங்க சொல்றதை செய்யறதுக்கு விஷம் குடிச்சே சேர்த்துடலாம் என்றான் அகிலன். அப்ப செத்துப்போ, ஆனா நான் சொன்ன மாதிரி வில்வேந்தருங்கிற பட்டத்தை வாங்கிட்டு செத்துப்போ என்றாள். அகிலன் அவளை கையெடுத்து கும்பிட்டு,
ரொம்ப சந்தோஷங்க மேடம். சுதந்திர காத்த சுவாசிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பறவைய கூண்டுக்குள்ள அடைக்க விரும்புறீங்க. இதுக்கெல்லாம் காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். இப்ப எதுக்கு இவன் சம்மந்தம் இல்லாம பேசிட்டு போறான் என்று யோசித்தாள் விபாஷா. எவ்வளவு சொல்லியும் விபாஷாவின் மனம் மாறுவதாக தெரியவில்லை. அகிலன் விருப்பமே இல்லாமல் பயிற்சி மையத்திற்கு போக முடிவெடுத்தான். அகிலன் மனமுடைந்து செல்வதைக் கண்டு அவள் புன்னகைத்தாள். அப்போது விபாஷாவின் படையில் தலைப்பொறுப்பில் இருந்த மாகவி என்கிற பெண்மணி உள்ளே நுழைந்தாள். அகிலன் விபாஷாவிடத்தில் பேசி செல்வதைக் கண்டு, தலைவி, நீங்க எதுக்காக இந்த மாதிரி ஆளையெல்லாம் நம்ம படையில சேர்த்துக்கிறீங்க? அவனுக்கு நம்ம படையில சேர்ற எந்த தகுதியுமே கிடையாது என்றாள். மாகவி, இவன் பாக்குறதுக்கு கோமாளி மாதிரி தெரிஞ்சாலும் திறமசாலி. நீ வேணா பாரு, இவனோட திறமை முழுசா எல்லாருக்கும் தெரிய வரும் என்று விபாஷா நம்பிக்கையுடன் கூறினாள். விபாஷா பல வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறாள். அதனால் ஒருவரை பார்த்த சில நாட்களிலேயே அவர் திறமைசாலியா இல்லையா என்று கணித்து விடுவாள். அகிலனை பலமுறை சண்டையில் தோற்கடித்தாலும் அவன் தன்னிடம் முழு திறனுடன் சண்டையிடவில்லை என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். ஆகையால் அகிலனை தன்னுடைய பயிற்சி கூடத்தில் சேர்த்து அவனின் முழு திறனையும் வெளியில் கொண்டு வந்து தனது படையில் ஒரு சிறந்த வீரனாக அவனை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். அகிலன் வில்வேந்தர்கள் பயிற்சி கூடத்திற்கு சேருவதற்காக சென்று கொண்டிருந்தான். அகிலா, நீ அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்யணுமே என்றது சின்னு. என்ன செய்யணும் சின்னு? மறுபடியும் விபாஷா கிட்ட அடி வாங்கணுமா என்றான் அகிலன். நீ அடி வாங்காம இருக்கதா அகிலா இத சொல்றேன். முதல்ல நீ ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும், அதாவது உடல் பரிசோதனை. நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் என்றது சின்னு. என்னென்னவோ பண்ணிட்டேன், நீ சொல்றதையும் பண்ணிக்கிறேன் என்று அதற்காக அவன் ரைடன் நகரத்திலிருந்து வெகு தொலைவில் அமைந்திருந்த உடல் சோதனை ஆய்வகத்திற்கு சென்றான். அகிலன் அதன் உள்ளே சென்று பார்க்க அவன் கண்கள் விரிய ஆச்சரியத்தில் பிரமித்தான். அவன் ஏதோ நவீன உலகத்தில் இருப்பது போல உணர்ந்தான். அங்கும் இங்கும் பறந்து திரிந்த பறக்கும் பைக்குகள் ஒரு விதமான பச்சை வடியை கக்கியபடியே சென்றது. விசித்திரமான உயிரற்ற பெரிய இயந்திரங்கள் அவைகளது பணிகளை கவனச்சிதறல் என்று செய்து கொண்டிருந்தன. சில மனித உருவம் கொண்ட பொம்மைகள் ஆயுதங்களை தயார் செய்து கொண்டிருந்தன. அங்கிருந்த அனைத்து தானியங்கி பொருட்கள் அனைத்திலும் ஒருவித பச்சை ஒளி ஊடுருவி இருப்பது தெரிந்தது. இது என்ன இடம் சின்னு என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் அகிலன். இதுதான் இந்த உலகத்தோட விஞ்ஞான ஆய்வகம். விஞ்ஞானமா? இங்க இருக்கிறவங்களுக்கு வெறும் வேட்டையாட மட்டும்தானே தெரியும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இது எப்படி? இந்த ஆய்வகமும் வேட்டைக்கான ஆய்வகம் தான். இந்த உலகத்துல இருக்கிற வசதியானவங்களால உருவாக்கப்பட்டது. அந்த பச்சை ஒளிகள்லாம் என்னது? அதுக்கு பேரு நோவா. அது ஒரு உயிர் சக்தி மாதிரி. அதன் மூலமாதான் இந்த செயற்கையான போலியான உயிரினங்களை உருவாக்குறாங்க. இந்த செயற்கை உயிரினங்கள் வேட்டையாடுறதுல இருந்து வீட்டு வேலை செய்யற வரைக்கும் எல்லாத்துக்குமே பயன்படும். அகிலன் புன்னகையுடன் கேட்டான். ரோபோக்கள் மாதிரியா? நீங்க ரோபோக்களை உருவாக்குறீங்களா? என்ன ரோபோவா? அப்படின்னா என்ன என்று குழப்பமாக கேட்டது சின்னு. இது உண்மையிலே ரொம்ப அட்டகாசமா இருக்கு சின்னு. நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்ன பார்த்ததே இல்ல. ப்ரொஃபசர் மித்ரன் என்ன சரியான இடத்துக்கு தான் அனுப்பியிருக்கான். இந்த ஊரோட அறிவியல் ரொம்பவே அற்புதமா இருக்கு. அகிலன் ஆச்சரியத்துடன் இந்த செயற்கை ஜந்துக்களையும் மனிதர்களையும் பார்த்தான். உடல் பரிசோதனை பிரிவு என்ற அறையின் முன் எழுதியிருந்தது. சின்னு அதை சுட்டி காட்டி, நீ என்ன சொல்றது சுத்தமா புரியல. நாம வந்த வேலையை பாப்போமா? அதோ அங்க இருக்கு பாரு, அந்த அறைக்கு போ என்று சொன்னது. இருவரும் அந்த அறைக்கு சென்றனர். ஷான்வில் நகரத்தை சேர்ந்த மணிக் மூலாபி என்ற இளைஞன் ஒரு பெரிய மாயத்திரையின் முன் நின்று அவனுடைய உடல் வலிமையின் தற்போதைய நிலையை பார்த்துக் கொண்டிருந்தான். அதில் அவனது உடல் பலத்தின் நிலை ஆ என்று காட்டியது. அதைக் கண்டு அவன் மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்கிறான். உயர்குல பிரிவில் இடம்பெற வேண்டும் என்றால் ஒரு பரிணாம வளர்ச்சி அடையாத மனிதன் தன்னுடைய சக்திகளை பல மடங்கு அதிகரித்திருக்க வேண்டும். உடல் பலம், வேகம், எலும்பு பலம், தேக ஆரோக்கியம் என அனைத்திலும் முதன்மையானவனாக இருக்க வேண்டும். முலாபி ராணுவ பயிற்சி கூட்டத்தில் பட்டம் பெற்றவன். அங்கு அவன் நல்ல முறையில் பயிற்சி எடுத்துக் கொண்டு ஒரு போர்க்கப்பலை வழிநடத்தி செல்லும் தலைமை அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறான். ஒரு மாயத்திரையில் அவனது உடல் பரிசோதனை ஏ பிரிவு என்று காட்டியது. அதைக் கண்டு அவன் மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்கிறான். போன தடவை நடந்த உடல் தகுதி சோதனையில நான் தேர்வாகாம போயிட்டேன். ஆனா இந்த முறை நான் விடுறதா இல்ல. இதுல சிறப்பா செஞ்சாதான் என்னோட நிலை உயர்குல வீரர்கள் அளவுக்கு உயரும் என்று தன்னைத்தானே ஊக்குவித்துக் கொண்டான். மதின் மூலாவி உடல் சோதனை அறைக்கு செல்ல அந்த அறைக்குள் ஆள் இருக்கிறார்கள் என்று காட்டியது. என்ன, உள்ள ஆள் இருக்காங்க போல இருக்கே. சரி, சோதனை முடிய கொஞ்ச நேரம் தானே ஆகும், நாம காத்திருக்கலாம் என்று சொல்லி வெளியில் காத்திருந்தான். ஆனால் உள்ளே சென்ற நபர் வெளியே வர தாமதமானதால் கடுப்பானான். என்னாச்சு, உள்ள போனவன ஆளையே காணோம். இதுக்கு முன்னாடி அவன் உடல் சோதனையில் ஈடுபட்டிருக்கானா? இந்நேரத்துக்கு சோதனை முடிஞ்சு அவன் வெளியே வந்திருக்கணுமே என்று குழம்பினான் மதீன் முலாபி. அப்போது முலாபிக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடல் சோதனைக்கு முன்னால் இருந்த ஒரு கருவியில் உயிரணு புள்ளிகளை கட்டணமாக செலுத்தி உள்ளே நடக்கும் சோதனையை பார்வையிட திட்டமிட்டார். உள்ள போனவன் அப்படி இவ்வளவு நேரம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நான் பார்த்தே ஆகணும் என்று கூறி கட்டணம் செலுத்த அவன் முன் ஒரு பெரிய மாயத்திரை விரிந்தது. அதில் தங்க கவசத்துடன் ஒரு உருவம் நின்று கொண்டிருப்பதை கண்டான்.
அவன் முன்னால் பச்சை ஒளி பொருந்திய பறக்கும் செயற்கை ஜந்துக்கள் அவனை தாக்குவதற்காக தயாராக இருந்தன. ஆளை பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கான், இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்றான் என்று முலாவி அவனை கண்டு குழம்பினான். அகிலனுக்கு உடல் பலத்தை சோதிப்பதற்காக நடத்தப்பட்ட அத்தனை சோதனைகளிலும் அவன் 2 முறை பங்கேற்றான். உருமாற்று சக்தியை பயன்படுத்தாமல் ஒரு முறையும், உருமாற்று சக்தியை பயன்படுத்தி 2வது முறையும் பங்கேற்றான். அதனால் தான் சோதனை முடிய தாமதமானது. மணித் முலாவி அந்த மாயத்திரையை கவனமாக பார்க்க அந்த உருவம் ஒரு எருமை மாட்டின் தலையுடனும் இடுப்பிற்கு கீழ் குதிரையை போன்ற 4 கால்களுடனும் மனித உடலுடனும் நின்று கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அகிலன் ஏற்கனவே தங்க கவசத்தையும் உருமாற்று சக்தியையும் வரவழைத்து கடைசி உடல் சோதனைக்காக தயாராக இருந்தார். அட கடவுளே, அவ உடல் சோதனையை கடக்க உருமாற்று சக்தியை பயன்படுத்தியிருக்கா என்று மணிக் முலாபி யோசிப்பதற்குள் அகிலன் அந்த செயற்கை ஜந்துக்களிடம் சண்டையிட ஆரம்பித்தான். மிகவும் விரைவாக அகிலன் அனைத்து செயற்கை ஜந்துக்களையும் அழித்து நொறுக்கினான். அதை மாயத்திரையில் பார்த்துக் கொண்டிருந்த முலாபி வாயடைத்து போனான். அகிலனின் பலம் என்னவென்று அவனுக்கே புரிந்தது. அவன் மிகவும் கவனமாக யார் கண்ணிலும் படாமல் வெளியேற நினைத்தான். முலாபி முன்பிருந்த மாயத்திரை AAA என்ற ஸ்கோரை காட்டியது. இதுவரை யாருமே இந்த இலக்கை எட்டியதில்லை, அதுவும் வெறும் 7.8 வினாடிகளில் என்று காட்டியது. யார் இவ என்று முலாபி ஆச்சரியப்பட்டான். இறுதி சோதனையும் முடிந்து உடல் சோதனை அறையின் கதவு திறந்தது. முலாபி அறைக்குள் இருந்தவன் யார் என்று தெரிந்து கொள்ள அங்கு விரைந்தான். ஆனால் அதற்குள் அகிலன் வெளியே வந்து மக்களோடு மக்களாக கூட்டத்தில் கலந்தான். முலாபியால் அந்த தங்க மனிதன் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. முலாபி வேகமாக உடனே விரைந்து சென்று அந்த தங்க மனிதனின் காணொளியை தனது பிரேஸ்லெட்டில் பதிவேற்றம் செய்து கொண்டான். இவன் யார் என்று கண்டுபிடிக்கும் நோக்கத்தில் உடனே அவன் ஆய்வகத்தில் இருந்த ஒரு தகவல் மையத்திற்கு சென்றான். தான் உடன் கொண்டு வந்த காணொளிக்கு 7.8 நொடிகள் புதிய பிரஞ்ச வீரனா என்று அதற்கு ஒரு பெயர் வைத்து தகவல் பரப்பும் கருவி மூலம் அந்த காணொளியை அனைவருக்கும் அனுப்பினார். அந்த காணொளியை பற்றிய அறிவிப்பு எல்லோருடைய மாயத்திரையிலும் காட்டியது. ஆரம்பத்தில் மதிமுலாவி பரப்பிய காணொளி அந்த அளவிற்கு மக்களின் கவனத்தை ஈர்க்கவில்லை. அது ஏதோ ஒரு போலி காணொளி என்று நினைத்திருந்தார்கள். பரிணாம வளர்ச்சி அடையாத ஒருத்தனால எப்படி இவ்வளவு விரைவா உடல் சோதனையில தேர்ச்சி பெற முடியும் என்று யாரும் அந்த காணொலியை நம்பவில்லை. உலக புகழ்பெற்ற பிரபஞ்ச வீரன் முரிலாவாக கூட இருந்தாலும் அந்த உடற் சோதனையை கடக்க 10 வினாடிகளாவது எடுத்திருக்கும். வெறும் 7 நொடிகளில் ஒருவனால் அந்த சோதனையை வெல்ல முடியும் என்றால் நிச்சயம் அவன் அசாத்திய வீரனாக தான் இருப்பான். ஆனால் அப்படி ஒருவனை இந்த உலகம் இதுவரை சந்தித்ததில்லை. அதனால் இது பொய்யான காணொளி என்று அவர்கள் அதை நம்ப மறுத்தார்கள். ஆனால் சில இளைஞர்கள் அது உண்மையா பொய்யா என்பது கூட தெரியாமல் தனது நண்பர்களுடன் பகிர்ந்து ரசித்தனர். எதிர்ச்சியாக ரைடன் நகரத்தில் உள்ள மக்களுக்கு இந்த காணொளி பகிரப்பட அங்கு உள்ளவர்கள் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அங்குள்ள வீரர்கள் இந்த காணொலியில் இருப்பது டாலர் தான் என்பது உறுதி செய்தனர். இதற்கிடையில் மக்கள் பேசும் பெரும் பொருளாக மாறியது இந்த விஷயம். இதுல இருக்கிறது டாலர் தான்ப்பா, இவன் தான் மிருகலட்சணை ஏமாத்தி அசுரஜந்தோட சக்திகளை ஆட்டைய போட்டவன். இவனுக்கு இந்த போட்டமா? அம்மா, அப்ப டாலருங்கிறவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சா என்று ரைடன் நகரத்து மக்களுக்கு சர்ச்சைகள் கிளம்ப டாலரின் காணொலி மிகவும் பிரபலமானது. டாலரை பற்றி ரைடன் நகரத்தில் மட்டுமல்ல மற்ற நகரங்களிலும் பேச ஆரம்பித்து விட்டனர். டாலரின் புகழ் உலகம் எங்கும் பரவ ஆரம்பித்து விட்டது. டாலர் தான் என்னோட நாயக, நான் டாலருக்கு பெசிரி ஆயிட்டேன். உண்மையான வீரன்னா இப்படிதான் இருக்கணும். எப்படி அடிச்சு நொறுனாம் பாரு. அந்த குட்டி கருவிங்க எல்லாம் சுக்குநூறு அடிச்சு பாத்தியா? ஓய், அவனுடைய உருமாற்று சக்தி எல்லாம் மிருகலோச்சன் கிட்ட இருந்து ஆட்டைய போட்டது. அந்த சக்தி மட்டும் இல்ல, அவன் ஒண்ணுமே இல்ல. இது நாள் வரைக்கும் டாலர் எங்க இருக்கான்னு தெரியல. இனிமேலும் அவனை யாராலையும் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. அப்புறம் அவனை பற்றிய செய்தித்தாள்கள் பட்டி தொட்டி எங்கும் பரவியது. டாலர் மூலமாக ரைடன் நகரமே புகழ் பெற்றது. மிருகலோச்சனிடமிருந்து டாலர் என்பவன் எப்படி அசுர சக்திகளை அபகரித்தான் என்று பல கற்பனை கதைகள் வர ஆரம்பித்தன. ஆஜானு பாகுவான ஒரு மனிதன் தன் உடல் வியர்க்க கடுமையான வாழ்பயிற்சி மேற்கொண்டிருந்தார். அவன்தான் பிரபஞ்ச வீரன் முரில்லா. அடுத்து நடக்கவிருக்கும் சண்டைக்காக முழு கவனத்துடன் வாளை சுழற்றி பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அவனது நண்பன் ஹடுசா, முரிலா இங்கு வந்து பாரு என்று அவசரமாக அழைத்தான். முரிலா தனது பயிற்சியை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தனது வியர்வை வடிந்த முகத்தை ஒரு துணியால் துடைத்தபடி அவனை நெருங்கினான். என்னாச்சு, ஏன் கூப்பிட்ட என்றான். இதோ இந்த காணொலியை பாரு என்று டாலரின் காணொலியை காட்டினான் ஹடுசா. 7.8 நொடிகளா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. இது ஏதோ ஏமாத்து வேலை. எனக்கே அந்த சோதனையை கடக்க 10 நொடிகளாவது ஆகும். 7.8 நொடிகளா? இந்த காணொலியை முழுசா பாரு, இது நிஜம் முரிலா, அவன் பேரு டாலர் என்று ஹடுசா சொல்ல தீரன் முரிலாவுக்கு முகம் மாறியது. டாலரின் காணொலியை மறுபடியும் பார்த்துவிட்டு, இது எப்படி, யார் இவன், இப்ப இவன் எங்க இருக்கான்னு ஏதாவது தகவல் கிடைச்சதா? இப்ப வரைக்கும் எதுவும் இல்ல. ஆனா இதுல என்னோட கணிப்பு படி அவன் கண்டிப்பா பல அசுர ஜந்துக்களை வச்சிருப்பான். அது மட்டும் இல்ல, அவனும் வர்ம கலைகள்ல அனுபவம் இருக்கிற மாதிரியும் தெரியுறான்.
அவனுடைய தங்க கவசமும் உருமாற்று சக்தியும் கிடைக்கிறதே பெரிய அபூர்வம். அது சரி, இந்த மாதிரி ஒரு கவசத்தை நீ அவன்கிட்டயாவது பாத்திருக்கியா? அசத்தலா இருக்குல்ல என்று ஹடூசா டாலரை பற்றி பெருமையாக பேச முரிலா கடுப்பானா. அவனை பத்தி பெருமை பேசுனதெல்லாம் போதும். எனக்கு அவன் யாரு, எந்த நகரத்தை சேர்ந்தவன்னு தெரியணும். பிரபஞ்ச வீரனாகிறதுக்கு நான் பல வருஷம் கடுமையா உழைச்சிருக்கேன். என்னை விட திறமசாலின்னு ஒருத்தன் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. அவன் எங்க இருக்கான்னு முதல்ல கண்டுபிடி. அவனை என் கையாலேயே கொன்ற. அப்பதான் இந்த மக்களுக்கு தெரியும் யார் உண்மையிலேயே திறமசாலின்னு என்று பற்களை கடித்துக் கொண்டே கூறினான் முரிலா. யார் இந்த டாலர் என்கிற கேள்வி அனைத்து நகர மக்கள் மனதிலும் நிலைக்குத்தி நின்றது. ஆனால் டாலரை பற்றிய விவரங்கள் யாருக்கும் தெரியவில்லை. தன்னை பற்றி இப்படி ஒரு காணொலி பரவி இருப்பது என்று தெரியாமல் அகிலன் தனியாக ஒரு காட்டில் வில்வித்தை பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார். அகிலன் தன்னுடைய பிரேஸ்லெட் மூலம் அவனுடைய உடல் சோதனை விவரங்களை பார்த்தார். அதில் உடலின் பலம் 8 புள்ளிகள் என்று இருந்தது. ஒரு மாற்று சக்தியின் பலம் 12 புள்ளிகள் என காட்டியது. சின்னு அவனது தோளில் தோன்றி, அகிலா, உன்னோட உடல் சோதனை மதிப்புகள் ரொம்ப குறைவாதான் இருக்கு. உன்னால உருமாற்று சக்தியை பயன்படுத்தி பெரிய ஜந்துக்களை வேட்டையாடுற அளவுக்கு உன்னோட உடம்புல பலம் கிடையாது. நீ இன்னும் கடுமையா வர்ம கலைகளை பயிற்சி எடுத்துக்கணும். அப்பதான் உன்னுடைய மதிப்புகள் உயரும். விபாஷாவோட உடல் பலத்தோட மதிப்பு என்னன்னு தெரியும்ல, 15-16 இருக்கும். ஓ, அதனாலதான் என்னால விபாஷாவை தோக்கடிக்க முடியலையா என்று சந்தேகத்துடன் கேட்டான். அப்போது அவனது பிரேஸ்லெட் தானாக மிளிர ஆரம்பித்தது. அகிலன் எதுவும் புரியாமல் முழிக்க சின்னு கூறியது, யாரோ உனக்கு தகவல் அனுப்பியிருக்காங்க. மாயத்திரைய காட்டு, யார் தகவல் அனுப்பியிருக்காங்கன்னு பாப்போம். உடனே அகிலன் அவனது பிரேஸ்லெட்டில் ஒரு பொத்தானை அழுத்த அதில் விபாஷா அவனுக்கு அனுப்பிய காட்சி துணுக்கு இருந்தது. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நீ என் முன்னாடி வந்து நிக்கணும். அப்படி இல்லனா நீ எப்பவுமே ரைடனுக்குள்ள நுழையவே முடியாது என்று கூறிவிட்டு விபாஷாவின் காணொலி மறைந்தது. ஐயோ, இவ வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாளே என்று மனம் நொந்து கொண்டான். அகிலா, மனம் துவண்டு போகாத. நீ ஒரு வீரன், அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ பயமே இல்லாம எத்தனை ஜந்துக்களை வேட்டையாடி இருக்க. ஆனா விபாஷாவை பார்த்து மட்டும் நீ ஏன் இவ்வளவு பயப்படுற என்று ஊக்கப்படுத்தியது சின்னு. பயமா எனக்கா? அவளை பார்த்தா இப்ப நான் போய் பேசுற பேச்சுல அவ எப்படி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க போறான்னு பார்க்கத்தானே போற என்று சொல்லிவிட்டு விபாஷாவை பார்க்க விரைந்தான். அகிலன் ரைடன் நகரத்திற்குள் சென்று விபாஷா இருக்கும் இடத்தை அடைந்தான். வாங்கய்யா, உங்களுக்காக நாங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறது என்று குதர்க்கமாக கேள்வி கேட்டாள் விபாஷா. அது இல்லங்க மேடம், நான் என்னோட சொந்த வேலையா கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், அதான் என்னால வர முடியல. அகிலன் ஒரு போலியான புன்னகையுடன் வழிந்தபடி கூற விபாஷா அவனை பார்த்து முறைத்து நின்றாள். ஓ, காட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம தனியா வில்வித்த பயிற்சி எடுத்துக்கிறதா உன்னோட சொந்த வேலையா என்று கேட்டான் விபாஷா. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அகிலன், என்ன, நீங்க என்ன கண்காணிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எப்படி என்று கேட்டான். உடனே விபாஷா ஒரு விசில் அடிக்க ஒரு சிறிய பறவை ஜந்து அவனின் விரலில் வந்து அமர்ந்தது. பார்க்க சிறிய குருவி போல இருந்த அந்த ஜந்து தன் காலில் இருந்த சிறு பிரேஸ்லெட் மூலம் அகிலன் காட்டில் வில்வித்தை எடுக்கும் காணொலியை ஒரு சின்ன மாயத்திரையில் காட்டியது. அது கண்ட அகிலன் வியந்து போனான். மறுபடியும் விபாஷா விசில் அடிக்க அந்த பறவை அங்கிருந்து பறந்து சென்றது. இது ரொம்ப தப்புங்க. என்னோட அனுமதி இல்லாம இப்படி நீங்க என்ன பின்தொடர கூடாது. உங்களுக்கு என் மேல ஒரு இது இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்குன்னு எப்பவுமே என்ன பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. விபாஷா புன்னகைத்தபடி அகிலனை நோக்கி நெருங்கி வந்து அவனுக்கு ஒரு போர் உடையை கொடுத்தாள். இதை சீக்கிரம் போட்டு வா என்று இறுக்கமான முகத்துடன் கூறினாள். அகிலனின் தோளில் தோன்றிய சின்னு, அகிலா, உன்னை மறுபடியும் போட்டு பொளக்க போறான்னு நினைக்கிறேன் என்றது. அகிலன் ஏதாவது சொல்லி கிளம்பிவிட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அந்த பெரிய அறையின் கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. மேடம், எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே, நாம சண்டை போட தேவையில்லையே, நாம தான் நண்பர்கள் ஆயிட்டுமே. கிட்ட வராதீங்க மேடம், எனக்கு பயமா இருக்கு என்று சொல்லிக் கொண்டே பின்னாடி நகர்ந்தான். விபாஷா அவனை நெருங்கினாள். உன்னை என்ன செய்யறேன் பாரு என்று தன் பற்களை நரநரவென கடித்துக் கொண்டு அகிலன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டாள். அதில் அகிலனுக்கு புரிந்தது அகிலன் மீது அவள் கடும் கோபத்தில் இருக்கிறாள் என்று. எதுக்கு மேடம் அடிக்கிறீங்க என்று முகம் சுளித்தபடி கேட்டான் அகிலன். எதுக்கா? நான் அவ்வளவு தூரம் மெனக்கெட்டு உனக்கு அறிவுரை கொடுத்து வில்வேந்தன் பயிற்சி மையத்துல சேர சொன்னா நீயும் இந்தா சேர்ந்துட்டு போனவன் ஆளையே காணோம். என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா உனக்கு என்று கேட்டு அவனின் காதை பிடித்து திருகினாள். மேடம், நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க விருப்பத்துக்கு மாறா நான் எப்பவும் நடக்க மாட்டேன். நீங்க சொல்ற மாதிரியே நான் வில்வேந்தர் பயிற்சி மையத்துக்கு போறேன். ஆனா அதுக்காக நீங்க இனிமே என்ன பின்தொடர வேண்டிய அவசியம் இல்ல என்றான். இந்த மாதிரி சமத்து பிள்ளையா நடந்துகிட்டா உனக்கு நல்லது. இல்லனா உன்னை ரைடு நகரத்திலேயே சமாதி ஆக்கிடுவான், புரியுதா என்று மிரட்டினாள். அகிலன் வில்வேந்தர் மையத்திற்கு சென்றான். அங்கு விபாஷாவின் படையை சேர்ந்த மாகவி
ஒரு பளிங்காலான மேஜையில் அமர்ந்திருந்தாள். அகிலன் அவளிடம் சென்று, விபாஷா உங்களை பார்க்க சொன்னாங்க, என் பேர் அகிலன் என்று அறிமுகம் செய்து கொண்டான். ஆனால் மாக்கவி இறுக்கமான முகத்துடன், தெரியும் தெரியும், இந்த விண்ணப்பத்தை நிரப்பு என்று கூறினாள். அகிலன் அதை வாங்கி சில அடிப்படை விவரங்களை நிரப்பி மாக்கவியிடம் திருப்பி கொடுத்தான். அதை பெற்றுக்கொண்ட மாக்கவி, இப்போ நீ போலாம், நாளைக்கு சரியா காலையில 6 மணிக்கு நீ பயிற்சி மையத்துல இருக்கணும். எனக்கு நேரம் தவறவங்களை கண்டாலே பிடிக்காது. அப்படி தவறுனா மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும், புரியுதா என்று எச்சரித்தாள். மாக்கவியின் முகத்தை பார்த்த சின்னு, எப்பா இவ என்னப்பா மூஞ்ச வச்ச மிரட்டா? விபாஷாவோட பயங்கரமான ஆளா இருப்பாளோ என்று கேட்டது. அகிலன் அவளிடமிருந்து விடைபெற்று அங்கிருந்து புறப்பட தயாரானான். அப்போது ஒரு படை வீரன் அவசரமாக வந்து, மாக்கவி உங்களை விபாஷா உடனே பார்க்கணும்னு சொன்னாங்க, ரொம்ப அவசரமா அகிலனையும் கூட கூட்டிட்டு வர சொன்னாங்க என்றான். உடனே மாக்கவி அங்கிருந்து புறப்பட்டு விபாஷாவை பார்க்க சென்றாள். அகிலனும் அவளை பின்தொடர்ந்து சென்றான். இருவரும் விபாஷாவின் அறைக்குள் நுழைய, மாக்கவி இங்க வந்து இத பாரு என்று விபாஷா அவளுடைய மாயத்திரையில் டாலரின் காணொளியை பார்த்து வியந்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் சென்ற அகிலன் அந்த காணொளியை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். ஐயோ, இது என்னோட உடல் சோதனை எப்போ எடுத்த மாதிரியே இருக்க, எவன் பார்த்த வேலைடா இது, இதனால நான் தான் டாலருங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய போகுது என்று மனதில் யோசித்தான். சின்னு தோன்றி, அகிலா இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய பயிற்சி காணொளிகளை நீங்க உடல் சோதனை மையத்துல உயிரணு புள்ளிகளை கொடுத்து வாங்கிடலாம். ஆனா உன்னோட காணொளிகளை வாங்கினவ இப்படி இதை எல்லாருக்கும் பரப்புவான்னு நான் எதிர்பார்க்கலையே என்று கூறி வருத்தப்பட்டது. இந்த காணொலியை மிருகலோச்சம் பார்த்தான்னா நான் செத்தேன். நான் செவனேன்னு இருந்தாலும் துயரம் நம்மள துரத்தி அடிக்குதே என்று மனதில் நினைத்துக் கொண்டான். டாலரா, இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா என்று ஆச்சரியத்துடன் மாக்கவி விபாஷாவிடம் கேட்டான். இல்ல, இந்த காணொலி சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு, அதுலயும் அவன் முழுக்க உருமாற்று சக்தியோட இருக்கான், அதனால அவன் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல என்று விபாஷா கூறியதை கேட்டதும் அகிலன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். நெற்றியில் வடிந்த வியர்வை துளிகளை துடைத்துக் கொண்டான். தப்புச்சண்டா சாமி, அடுத்த முறை நான் என்னோட சக்திகளை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லனா எவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரிய மாட்டேங்குதே என்று ரகசியமாக தன்னையே எச்சரிக்கை செய்து கொண்டான். விபாஷா ஆர்வத்துடன், இத்தனை நாளா இவன் எங்க இருக்கான்னு தெரியாம இருந்துச்சு, இப்போ உடல் சோதனை மையத்துக்கு அவன் வந்திருக்கான், எனக்கு என்னமோ ஆய்வகத்துல போய் விசாரிச்சா அவனை பத்தின துப்பு ஏதாவது கிடைக்கலாம், மிருகலோச்சனுக்கு முன்னாடி நாம அவனை கண்டுபிடிக்கணும் என்றாள். மாக்கவி சிறிது நேரம் யோசித்து விட்டு, ஒருவேளை அவனை பத்தின விவரங்கள் எதுவும் கிடைக்கலனா அவன் போற வழியில சும்மா உடல் சோதனை செஞ்சுட்டு போயிருக்கலாம் இல்லையா? இது சரியா வரும் நீ நினைக்கிற? அதெல்லாம் கண்டிப்பா சரியா வரும், நாம ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம், டாலரை நெருங்க வாய்ப்பு இருக்கு என்று ஆர்வமாக கூறினாள் விபாஷா. உடனே சின்னு அகிலனை அவசரப்படுத்தியது. டேய் அகிலா, இவளுங்க 2 பேரும் சேர்ந்து உன் கதையை முடிக்காம விட மாட்டாளுங்க போல இருக்கே, என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, ஏதாவது சொல்லி அவளுங்களை சமாளி. அகிலன் உள்ளுக்குள் இருந்து பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவர்களை பார்த்து புன்னகைத்தபடி, மேடம் அந்த டாலருக்குன்னு எதுவும் தனித்திறமா இருக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் தெரியலையே மேடம், அவன் பெரிய பயந்தாங்கொலியா இருப்பான் போல, எந்நேரமோ அந்த தங்க கவசத்துக்கு பின்னாடியே ஒளிஞ்சிருக்கான், உருமாற்று சக்தி மட்டும் அவன்கிட்ட இல்லன்னா அவன் ரொம்ப சாதாரண மனுஷனா தான் இருப்பான் போல, அவனை தேடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல மேடம் என்றான். இதை கேட்ட மாக்கவி கடுப்பாகி, உனக்கு என்ன தெரியும் டாலரை பத்தி? ஒருத்தனால அசுர ஜந்துவை கொண்டு உருமாற்று சக்தி அடைய முடியுதுன்னா அவன் எவ்வளவு சிறந்தவனா இருப்பான்னு உனக்கு தெரியுமா? ரொம்ப திறமையான வேட்டைக்காரனாலதான் அதுக்கெல்லாம் நிகழ்த்தி காட்ட முடியும் என்றாள். திறமையா? யாருக்கு? அந்த டாலர் பயலுக்கா? அன்னைக்கு அவனுக்கு அதிர்ஷ்டம் மேடம். இல்ல அகிலன், மாக்கவி சொல்றதுதான் சரி, அவனுடைய தங்க கவசம் பிரமாதமான தற்காப்பு கவசமா அவனுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் வேட்டையாடி அடைஞ்ச உருமாற்று சக்தி அவனோட வேகத்தையும் உடல் பலத்தையும் அதிகரிக்கும், அதை வச்சு அவன் நிறைய ஜந்துக்களை வேட்டையாடி இருக்க முடியும் என்று யூகித்தான் விபாஷா. ஆமா விபாஷா, இவன மாதிரி ஒருத்தன் நம்மளோட படையில இருந்தானா நாம மிருகலோச்சன் படையோடையும் புஷ்டி வீரன் நிகண்டனுடைய படையோடையும் சேர்ந்துதான் அசுர ஜந்துவ வேட்டையாடணுங்கிற அவசியமே இல்ல, அந்த டாலரை வச்சு நாம காரியத்தை சாதிச்சிடலாம் என்று நம்பிக்கையுடன் கூறினாள். இதை கேட்டு பயந்த அகிலன் தன்னுடைய பயத்தை மறைப்பதற்காக ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து குடிக்க ஆரம்பித்தான். அடி பாவிகளா, என்ன ஒரு போர் ஆயுதமா பயன்படுத்த பாக்குறீங்களேடி, கொய்யால டாலர் உங்க கையில சிக்கினாதானே என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். ஒருவேளை நாம அந்த டாலரை கண்டுபிடிச்சிட்டாலும் கூட அவன் நம்ம படையில சேர்றதுக்கு சம்மதிப்பானு கூட தெரியலையே என்று ஏக்கத்துடன் பெருமூச்சு விட்டு கூறினாள் மாக்கவி. டாலர் மாதிரி ஒரு மகாவீரனை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், பேசாம அவனை மயக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ண என்று விபாஷா கிண்டல் அடித்தாள். என்று லேசாக இரும்பினான் அகிலன். மாக்கவி அவனை முறைத்துவிட்டு, ஏய் கோமாளி, நக்கல் பண்றியா என்று கேட்டாள். அகிலன் பயத்தில் இல்லை என்பது போல தலையாட்டினான்.
எனக்கும் டாலரை கட்டிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. மாக்கவி டாலர் பேர் பொருத்தமே நல்லா இருக்குல்ல என்று வெட்கப்பட்டு அந்த அறையை விட்டு ஓடினாள் மாக்கவி. விபாஷா அவளை பார்த்து சிரித்தாள். தண்ணீர் குடிப்பது போல நடித்த அகிலன், அசுர ஜந்து கிட்ட மாட்டி செத்தாலும் சாவனை தவிர உன்ன மாதிரி ஒரு மூஞ்ச நான் கட்டிக்க மாட்டேன் போடி என்று அகிலன் தன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். அகிலன் விபாஷாவிடம், மேடம் மாகவி ரொம்ப பிடிவாதக்காரங்களா இருக்காங்க. என்னால மாகவி தலைமையில எல்லாம் பயிற்சி எடுத்துக்க முடியாது. என்னை எப்ப பார்த்தாலும் கோமாளி கோமாளின்னு கூப்பிட்டு வெறுப்பேத்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அது பிடிக்கல. என்ன வேற குழுல சேர்த்துருங்களேன் என்றான். விபாஷா அகிலனின் முதுகில் தட்டி கொடுத்து, நீ இப்ப வரைக்கும் கோமாளிதான், ஆனா அந்த பேரை நீதான் மாத்தி காட்டணும். மாகவி தான் உன்னை வழி நடத்துவா. நீ யாருன்னு உன்னோட திறமை மூலமா நிரூபிச்சு காட்டு என்று கூறிவிட்டு சென்றாள். சின்னு தோன்றி, நல்ல வேலை அகிலா, அந்த காணொளியில இருக்கிற டாலர் நீதான் யாருக்கும் தெரியல, இல்லனா பெரிய பிரச்சனையா இருக்கும். இந்த முறையும் அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் தான். அவங்க டாலரை தன்னோட படையில சேர்த்துக்க தானே தீவிரமா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாது டாலர் அவங்க படையில ஏற்கனவே சேர்ந்தாச்சு. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM app டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.